श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीशैलेश दयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तैत्तराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीमद्वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य उभय வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமியின் திருவடித் தாமரைகளில் அடியேனுடைய தண்டவத் பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொள்ளுகிறேன். சுவாமியினுடைய அனுக்கிரகத்தால் திவ்ய பிரபந்தங்களினுடைய அர்த்தங்களை நாம் ஒரு வருட காலத்துக்கு திவ்ய பிரபந்த தாரா என்கிற ஒரு நிகழ்ச்சியின் மூலம் அனுபவித்தோம். அதைத் தொடர்ந்து ஆச்சாரியர்களுடைய கிருதிகள் அவர்கள் இயற்றின ஸ்தோத்திரங்களின் பொருளை ஸ்தோத்திரதாரா என்கிற பெயரில் தற்போது அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இந்த உலகத்தில் வாழும் ஆத்மாக்கள் அனைவரும் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நூல்களை எழுதினார்கள். அவர்களுக்கு இருந்த ஞானத்துக்கும் பக்திக்கும் வைராக்கியத்துக்கும் தாங்களே பகவானை அனுபவித்து ஆனந்தமாக வாழ்ந்துவிட்டு வைகுந்தத்தை அடைந்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் பின்புள்ளவர்கள் சிஷ்யர்களும் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆழ்வார்களும் பாசுரங்களை பாடிப்போனார்கள். ஆச்சாரியர்களும் இத்தனை வியாக்கியான நூல்களோடும் கூட ஸ்தோத்திர கிரந்தங்களையும் எழுதி போந்தார்கள். நம்முடைய பூர்வாச்சாரியர்களில் ஸ்தோத்திர கர்த்தாக்கள் யார் என்று பார்த்தால் சுவாமி ஆளவந்தார், கூரத்தாழ்வான், ஸ்ரீ பராசர பட்டர், ஸ்ரீ வேதாந்த தேசிகன் என்று ஒரு சிலரை நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியும். அதில் மிகவும் உயர்ந்த பல பிரபந்தங்களை இயற்றினவர்தான் கூரேஷர், ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரர் என்று அழைக்கப்படுகிற கூரத்தாழ்வான். அந்த கூரத்தாழ்வான் இயற்றின ஸ்தோத்திரங்களைத்தான் நாம் வரிசையாக அனுபவித்து கொண்டு வருகிறோம். முதலில் ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்தை அனுபவித்தோம். அதற்கடுத்ததாக அதிமானுஷஸ்தவத்தின் பொருளை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்று தொடங்கி அவர் அருளிச் செய்த சுந்தரபாகுஸ்தவம் என்கிற ஸ்தோத்திர கிரந்தத்தின் பொருளை நாம் பார்க்க இருக்கிறோம். கூரத்தாழ்வான் இந்த பாசுரங்களை ஸ்லோகங்களை எல்லாம் இயற்றினது தன்னுடைய மனதில் இருக்கும் சோகத்தை எப்படியாவது வெளிப்படுத்துவதற்காக. சோகா ஸ்லோகத்துவம் ஆகதா என்று தெரிவிப்பார்கள். வால்மீகி பகவான் குளிக்கப் போன போது ஒரு வேடன் 2 கிரௌஞ்ச பறவைகளுக்குள் ஒரு பறவையை அடித்து வீழ்த்தியதை கண்டார். அதனால் மிகுந்த வருத்தம் அவர் மனதில் ஏற்பட்டது. அந்த வருத்தமே மானுஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாக யத் கிரௌஞ்சமிதுனாதேகம் அவதி காமமோகிதம் என்கிற ஒரு சாபவச்சனமாக ஸ்லோக வடிவமாக அவர் வாயிலிருந்து வெளியே வந்தது. அதே போல கூரத்தாழ்வானுக்கும் மிகுந்த சோகம். சுவாமி ராமானுஜர் 12 ஆண்டு காலம் சோழ மன்னவனுடைய உபதிரவத்தாலே ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியாமல்
மேலக்கோட்டை திருநாராயணபுரத்துக்கு எழுந்தருளி இருந்தார். அவர் இல்லாதபடியால் ஸ்ரீரங்கமே சோபையிழந்து இருந்தது. ஆச்சாரியன் இல்லாத போது பகவானை அனுபவிப்பதிலும் கூரத்தாழ்வானுக்கு எண்ணம் ஒருமித்து இருக்கவில்லை. நமக்கு பல இன்பங்கள் உலகங்களில் கிடைக்கின்றன. பல பொருட்களை நாம் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பொருளை கணவனும் மனைவியுமாகவோ அல்லது ஆச்சாரியனும் சீடனுமாகவோ அல்லது அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்று யாரோ ஒருவரோடு சேர்ந்து பலகாலம் நாம் அனுபவித்திருந்தோம் என்றால் அவர்களை விட்டு பிரிந்த போது அந்த பொருளை அனுபவிப்பதே நமக்கு முடியாததாக போய்விடும். அதை கண்டாலே நமக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டுவிடும். அதைப்போல்தான் கூரத்தாழ்வானும் ராமானுஜரை முன்னிட்டு கொண்டுதான் பகவான் திருவரங்கநாதனை பணிந்து வந்தார். அந்த ராமானுஜரே இல்லாத போது திருவரங்கத்து அனுபவமே கூட கூரத்தாழ்வானுக்கு இனிக்கவில்லையாம். ஒரு அழகான ஐதிஹ்யம் சொல்லுவதுண்டு. கூரத்தாழ்வான் திருவரங்கநாதனை தரிசிப்பதற்கு கோவிலுக்குள் செல்ல முற்பட்டார். அப்போது அங்கிருந்த காவலாளிகள் தடுத்தார்கள். ராமானுஜருக்கு வேண்டியவர்கள் யாரையுமே உள்ளே அனுமதிக்க கூடாது என்று சோழ மன்னவனுடைய ஆணை. அதனால் நீர் போகக்கூடாது என்று ஒரு காவலாளி தடுத்தார். உடனே அருகில் இருக்கிற மற்றொருவர் சொன்னார், அது இருக்கட்டும், இவர் ராமானுஜருடைய சீடராக இருக்கட்டும். ஆனாலும் கூரத்தாழ்வான் மிகவும் நல்லவர், நல்ல ஆத்ம குணங்களை உடையவர். இவரினுடைய பண்புகளை பார்த்தால் இவரை கண்டிப்பாக அனுமதிக்க வேண்டும். ராமானுஜருடைய சீடர்னு இவரை பார்க்க வேண்டாம். இவரே இயற்கையில் தனிப்பட்ட முறையில் நல்லவராக இருக்கிறபடியால் இவரை உள்ளே அனுமதிக்கலாம் என்று மற்றொரு வாயில் காப்பான் சொன்னாராம். இதை கூரத்தாழ்வான் கேட்டுவிட்டு எனக்கு பகவானுடைய தரிசனமே வேண்டாம் என்று மீண்டு வந்து விட்டார். ஏன் என்று கேட்டால், ஆச்சாரியனுடைய பெயரை சொல்லி கிடைக்காத ஒரு சேவை என்னுடைய நன்மைகளை பார்த்து எனக்கு வேண்டாம் என்று கூரத்தாழ்வானுக்கு எண்ணம். எப்பவுமே இந்த ஜீவாத்மா பகவானை பற்றும் போது ஆச்சாரியன் மூலமாகத்தான் பற்ற வேண்டும். நேரடியாக நான் ஞானமுடையவன், நான் வைராக்கியமுடையவன், நான் பக்தி உடையவன் என்பதை பார்த்து பகவான் எனக்கு அனுகிரகிக்க கூடாது. நான் ராமானுஜருடைய திருவடிகளை பற்றினவன். ராமானுஜர் பெரிய நம்பிகள் திருவடிகளை பற்றினவர். அவர் ஆளவந்தார் திருவடிகளை பற்றினவர். அவர் அதுக்கு முன்னாடி மணக்கால் நம்பிகள் திருவடிகளை, இப்படி சங்கிலி தொடரை போல பிராட்டி வரைக்கும் போய் அவர் மூலமாகத்தான் பகவானை பணிய வேண்டுமே தவிர நேரடியாக என்னுடைய நன்மைகளை பார்த்து பகவானுடைய அனுகிரகமே எனக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட சேவையே எனக்கு வேண்டாம். ராமானுஜருடைய சம்பந்தி என்பதனால் ஒரு பெருமை கிடைக்கும் என்றால் அதை ஏற்றுக்கொள்வேனே தவிர என்னுடைய தனிப்பட்ட நன்மைகளை பார்த்து கிடைக்கும் இந்த தரிசனமே வேண்டாம் என்று செல்லும் அளவுக்கு அவருக்கு வைராக்கியம் இருந்தது. தன்னுடைய ஆச்சாரியனிடத்தில் அசையாத பிரதிபத்தி இருந்தது. அதனால் அவரை விட்டு பிரிந்த போது திருவரங்கத்தில் இருந்து அவரால் அனுபவிக்க முடியவில்லை. அதனால் வருத்தத்தோடு அங்கிருந்து புறப்பட்டு திருமாலிரும் சோலைமலை என்கிற திவ்யதேசம், மதுரைக்கு அருகிலே இருக்கக்கூடிய கள்ளழக பெருமானுடைய திவ்ய ஆஸ்தானம், அந்த இடத்தில்தான் பல நாட்கள் கூரத்தான் வாழ் எழுந்துருளி இருந்தாராம். இதை போல ஆச்சாரியர்களுக்கு பலமுறை நடப்பதுண்டு. இவருடைய திருக்குமாரர் பராசர பட்டரும் ஒருமுறை திருவரங்கத்தில் இருக்க முடியாமல் ஏதோ ஒரு மன்னனோடு ஏற்பட்ட மனஸ்தாபத்தின் காரணமாக திருக்கோட்டியூருக்கு போய் சில நாட்கள் அங்கு எழுந்தருளி இருந்தார். அப்போதுதான் பூதம் சரஸ்ச மகதாஹ்வய என்கிற தனியனையும் நீளாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் என்கிற ஆண்டாளை பற்றின தனியனையும் பராசர பட்டர் அனுகிரகித்தாராம். திருவரங்கத்தை விட்டு பிரிந்த வெதுப்பு, அந்த தாபம் தாங்க முடியாமல் வாய் வழியாக ஸ்லோகமாக வெளிவந்தது. அதே போல வைகுண்டஸ்தவம், அதிமானுஷஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம், இந்த 3 ஸ்தவங்களையுமே ராமானுஜரை விட்டு பிரிந்த ஆற்றாமை பொறுக்க முடியாமல் வழியிலேயே பாடிக்கொண்டு போகிறார் கூரத்தாழ்வான். அதில் முதலில் பாடினது ஸ்ரீ வைகுண்டஸ்தவம். அவருடைய சோகம், ஆர்த்தி, தவிப்பு அனைத்தையும் வெளிக்காட்டும்படிக்கு பரவாசுதேவன் வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் அந்த ஸ்தோத்திரத்திலே பாடினார். அதற்கடுத்ததாக அதிமானுஷ சீலவிருத்த வேஷைகி என்று தொடங்கி அதிமானுஷஸ்தவம், பகவானுடைய விபவாவதாரங்களுடைய பெருமையை உரைக்கிறேன் என்று சொல்லி அதில் ஆச்சரியமாக செய்த சேஷ்டிதங்கள் விபவாவதாரத்தினுடைய சீர்மையை பற்றி அடுத்த ஸ்தோத்திரத்தை இயற்றினார். அதைத் தொடர்ந்து 3ஆவதாக முதல்ல பரவாசுதேவன், அதற்கடுத்தது விபவாவதாரங்கள், அதற்கடுத்தது அர்ச்சாவதாரத்தை பற்றி பாடத் தொடங்குகிறார். அவர் போய்கொண்டிருக்கும் திவ்யதேசமே
திருமாலிரும் சோலைமலை. அங்கிருக்கக்கூடிய பெருமான் சுந்தரபாகு என்று அவருக்கு பெயர். அழகான தோள்களை உடையவராம் பகவான். அதனால அந்த பெருமான் அழகர் என்று தானே அவருக்கே திருநாமம். அப்ப அந்த அழகரை பத்தின ஸ்தோத்திரத்தை தான் இயற்றுகிறார். வழியிலேயே அந்த பெருமானை தரிசிக்க ஆசைப்பட்டு போன இடத்தில் பகவானை நேரடியாக கண்டும் பல ஸ்லோகங்களை இயற்றி இருக்கிறார். அதனால இது கூரத்தாழ்வானுடைய கிருதிகளுக்குள்ளே 3வது ஸ்தோத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கடுத்து வரதராஜஸ்தவம், அது இப்போது இயற்றப்பட்டதல்ல. ராமானுஷர் திரும்ப மேலக்கோட்டையிலிருந்து எழுந்தருளின பிறகு ராமானுஷருடைய ஆணையின் பேரில் தான் காஞ்சிபுரம் தேவப்பெருமாளை பற்றி வரதராஜஸ்தவத்தை இயற்றுகிறார். கடைசியில் தான் ஸ்ரீஸ்தவத்தை இயற்றினார் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அதனால வரிசையின்படிக்கு இது 3வது ஸ்தோத்திரம். அதனால நாமும் அந்த வரிசையிலேயே இந்த ஸ்தோத்திர தாராவின் மூலம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதில் அடியேனுக்கு கொடுக்கப்பட்ட நியமனம் சுந்தரபாகு ஸ்தவத்தினுடைய முதல் 5 ஸ்லோகங்களை விளக்க வேண்டும் என்று. இந்த ஸ்தோத்திரமே ரொம்ப நீண்ட ஸ்தோத்திரம், பல அழகான வர்ணனைகளை உடையது. இந்த சுந்தரபாகு பெருமானையே 10 அவதாரங்களோடும் ஒப்பிட்டு பாடுகிறார். சுந்தரபாகு பெருமானை கிரீட்டத்திலிருந்து தொடங்கி அவருடைய திருவடிகள் வரை அங்கம் அங்கமாக மிக அழகான பல ஸ்லோகங்களாலே பல உவமைகளை இட்டு ஒப்பிட்டு பார்த்து கூரத்தாழ்வான் வர்ணிக்கிறார். அந்த பெருமானுடைய பெருமைகள், ஔதாரியம், காருண்யம், சௌலபியம், இதை போன்ற குணங்களையெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தில் வெகுவாக அனுபவிக்கிறார். சரி, எதற்காக? பகவானை அனுபவித்தால் இவருக்கு மனதில் இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்ந்துவிடும். ராமானுஷரை பிரிந்து இருக்கக்கூடிய துன்பத்தை பகவானை பற்றின நினைவாலே போக்கிக் கொள்ளுகிறாரா என்றால் அவர் அதற்காக இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றவில்லை. ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகத்திலும் சரி, ஸ்தோத்திரத்தின் கடைசி ஸ்லோகத்திலும் சரி, இதை எதற்காக நான் இயற்றுகிறேன் என்பதை மிக தெளிவாக கூரத்தாழ்வான் தெரிவித்து விடுகிறார். பகவானை அடைவதற்காக இதை நான் இயற்றவில்லை, பகவானை அனுபவிப்பதே ஆனந்தமாக இருக்கிறது என்பதற்காக நான் இயற்றவில்லை. பொதுவாக என்ன சொல்லுவோம்? பகவானை பாடினாலே ஆனந்தம், அதுவே பிரீத்தி, ஸ்வயம் பிரயோஜனம். ஆண்டாள் தொடர்ந்து பாடுவோம் பாடுவோம், உத்தமன் பேர் பாடி பரமன் அடிபாடி என்று திரும்ப திரும்ப பாடுவது, ஸ்தோத்திரம் பண்ணுவது, போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து. புகழ்வதுன்னு சொன்னா ஸ்தோத்திரம் பண்ணுவது, போற்றுவதுன்னு சொன்னா மங்களாசாசனம் செய்வது. இதையெல்லாம் எதற்காக பண்ணுகிறாய்னு ஆண்டார் இடத்துல கேட்டால் இதுவே ஆனந்தமா இருக்கு, ஸ்வயம் பிரயோஜனம், இதுவே பயனாக நான் செய்கிறேன் என்று ஆண்டாருடைய பாசுரம். ஆனால் கூரத்தாழ்வான் அப்படி இந்த இடத்துல செய்யவில்லை. அவர் தெரிவிப்பது, நான் பகவானை இப்போது சரணமாக பற்றுவது, பகவானை புகழ்வதே திரும்பவும் ராமானுஷரோடு நான் சேர வேண்டும், திருவரங்கத்திலே நான் போய் ராமானுஷரோடு ஆனந்தமாக இருக்க வேண்டும், அதை இந்த பெருமான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு தான் ஸ்தோத்திரத்தையே துவங்குகிறார். முடியும் பொழுதும் இதே விண்ணப்பத்தை வைத்துத்தான், ஏ ஸ்ரீரங்கதாமனி யதாபுரம் ஏததோகம் ராமானுஜாரிய வசகா பரிவர்த்திஷீய யதாபுரம். முன்பு இந்த சோழ மன்னவனுடைய உபதிரவம் எல்லாம் ஏற்படுவதற்கு முன்னால் எப்படி ராமானுஷர் ஸ்ரீரங்கம் என்கிற ராஜதானியிலே இருந்து அரசாண்டு வந்தாரோ, அவருடைய தோளுக்கு கீழே திருதண்டத்தின் நிழலில் ஒதுங்கி நாங்கள் எல்லாம் எவ்வளவு ஆனந்தமா இருந்தோமோ, அதே போல திரும்ப வாழும் பாக்கியத்தை கொடுக்க வேண்டும், அதை அனுகிரகிக்க வேண்டும் என்றுதான் கூரத்தாழ்வானுடைய பிரார்த்தனை. அதற்காகத்தான் இந்த ஸ்தோத்திர கிரந்தத்தையும் இயற்றி இருக்கிறார். அதிலே முதல் 5 ஸ்லோகங்களுடைய பொருள் என்ன என்பதை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இதில் 5 ஸ்லோகங்களில் என்ன செய்கிறார்னு பார்த்தால், முதல் ஸ்லோகத்தாலே இந்த ஸ்தோத்திரத்தை நான் எதற்காக இயற்றுகிறேன் என்பதை தெளிவாக தெரிவிக்கிறார். 2வது ஸ்லோகத்தாலே யாரை பற்றி, இதில் பாடப்படுகிற பெருமான் எப்படிப்பட்டவர், இதில் பாடப்படுகிற ஊர் எப்படிப்பட்டது என்பதை 2வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். 3வது ஸ்லோகத்திலே இங்கு ஓடக்கூடிய ஆறு, சிலம்பாறு, நூபுர கங்கை என்ற அந்த ஆற்றுக்கு பெயர். அந்த சிலம்பாற்றினுடைய பெருமையை 3வது ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். அதற்கு மேல 4வது ஸ்லோகத்தாலே இங்கு இருக்கக்கூடிய பகவான் சுந்தர தோளுடையான், அவருடைய பெருமைகள் என்ன, அவரை நான் பற்றுகிறேன், பஜிக்கிறேன் என்று 4வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார்.
ஐந்தாவது ஸ்லோகத்தாலே இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய பெருமைகளை சொல்லுகிறார். இப்ப முதல் ஸ்லோகம் ஸ்தோத்திரத்துக்கான பிரதிஜை, என்ன செய்ய போகிறேன்னு சொல்லுவது. இரண்டாவது ஸ்லோகத்தில் பெருமாள் ஊர் இரண்டையும் பற்றி சொன்னார். மூணாவது ஸ்லோகத்தில் ஆற்றை பற்றி சொன்னார். நாலாவது ஸ்லோகத்தில் பெருமானை பற்றி சொன்னார். ஐந்தாவது ஸ்லோகத்தாலே ஊரை பற்றி சொல்லுகிறார். இப்படித்தான் இந்த 5 ஸ்லோகங்களுடைய அமைப்பு உள்ளது. இனி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஓரளவுக்கு என்ன பொருள் உள்ளது என்பதை காலம் உள்ளதனையும் அடியேன் விண்ணப்பிக்கலாம் என்று துவங்குகிறேன். அதில் முதல் ஸ்லோகம், ஸ்ரீமந்தௌ ஹரிச்சரணௌ சமாஸ்ருதோகம் ஸ்ரீராமாவரஜ முரீந்திரலப்த போதா நிர்பீகா தத இக சுந்தரோருபாகும் ஸ்தோஷ்யே தச்சரண விலோகனாபிலாஷி என்று கூறத்தாழ்வான் பாடுகிறார். நான் யாரை பற்றி பாடுகிறேன், எதற்காக பாடுகிறேன், நான் எப்படிப்பட்டவனாக இப்போது இருக்கிறேன், தன்னுடைய நிலை என்னன்னு சொல்லிக் கொள்ளுகிறார். யாரை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன்னு சொல்லுகிறார். ஸ்தோத்திரத்துக்கான பயன் என்ன என்று தெரிவித்துக் கொள்ளுகிறார். முதல்ல தான் யார், முதல் பகுதி முழுக்க தான் யார் என்பதை விளக்குகிறது. ஸ்ரீமந்தௌ ஹரிச்சரணௌ சமாஸ்ருதோகம். ஹரிச்சரணவ், ஹரி என்பது பகவானுடைய அழகான திருநாமம். ஹரிர் ஹரதி பாபானி, நம்முடைய பாபங்களையெல்லாம் திருடக்கூடியவர், நம்முடைய மனதையும் கண்ணையும் திருடக்கூடியவர், அவருக்கு ஹரி என்று திருநாமம். ஹரிச்சரணவ், அவருடைய திருவடி தாமரைகளை, சரணம் சரணம்னா திருவடி என்று பொருள், திருவடிகளை, 2 திருவடிகள், சரணவுன்னு சொன்னா த்விவச்சனம், ஹரிச்சரணவ், ஹரியனுடைய திருவடிகளை. அவை எப்படிப்பட்டவை? ஸ்ரீமந்தௌ, ஸ்ரீயை உடையவைன்னு சொன்னால் ஸ்ரீ என்றால் அழகு என்று இந்த இடத்துல பொருள் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா இதே போல ஆழ்வாருடைய பாசுரம், ஆழ்வார் பாசுரத்தை ஒட்டித்தான் பல இடங்கள்ல கூறத்தாழ்வானுடைய ஸ்லோகங்கள் இருக்கும். அது ஒரு குறையே கிடையாது. ஏன் சுவாமி, இவருக்கா தானாக கவிதை எழுத தெரியவில்லை, ஸ்லோகங்கள் எழுத தெரியவில்லை, அதனால் ஆழ்வார்கள் பாடினதையெல்லாம் அப்படியே தான் திரும்ப பாடிவிட்டாரா, அவ்வளவுதான் இவருக்கு சாமர்த்தியமானு சொல்லக்கூடாது. அதை பாடுறதுக்கே ரொம்ப சாமர்த்தியம் வேணும். ஆழ்வார்கள் பாடின கருத்துக்களை சம்ஸ்கிருத ஸ்லோகத்தில் அதே கருத்தோடு அமைப்பதென்பதே ரொம்ப பெரிய விஷயம். அனுபவம் பக்தர்களுக்கு அதே போலத்தான் இருக்கும். மேலும் ஆழ்வார் ஸ்ரீசூக்தியை தழுவி பாடுவதென்பதே ரொம்ப பெரிய உயர்வு. ஒரு சம்பிரதாயத்தில் மட்டும் பெரியவர் சொன்னது போலவே திரும்ப சொன்னதுக்கு குற்றமே சொல்ல மாட்டார்கள். மற்ற இடங்கள் லௌகிகத்தில் போனால் இப்போ ஒரு 10 பேர் அமர்ந்து குழுவாக சேர்ந்து ஒரு உரையாடல் நடக்கிறதுன்னு வச்சுங்களேன், அங்கே நாம் புதுசாக சொல்லணும். நாம் முதல்ல பேசிட்டோம்னா ரொம்ப நல்லது. நாம் புதுசாக கருத்தை சொல்லிடலாம், நமக்கு அப்புறம் மற்றவாள்லாம் பேசுவா. நாம் எங்கேயான்னு 5வது 6வது 7வதா உட்காந்துருந்தோம்னு வச்சுங்க, முதல் 5 பேரே பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுட்டான்னா நமக்கு உடனே பயமாக போயிடும். நான் இதில் புதுசாக ஏதானு சொல்லணுமே, இவர்களால் சொல்லப்படாத ஒன்றை சொல்ல வேண்டுமேனு பயம் வந்துடும். இது லௌகிகத்தில். இதை போல சம்பிரதாயத்தில் பயமே பட வேண்டாம். பூர்வாச்சாரியர்கள் எதை சொன்னார்களோ அதை அப்படியே திரும்ப சொன்னாலே போரும். அதே போல தைரியமா சுவாமி கூறத்தாழ்வான் சின்ன சின்ன இடங்களில், மேலே இந்த 5 ஸ்லோகங்களுக்குள்ளேயே சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ஆழ்வார்கள் பாடினதை தழுவி கூறத்தாழ்வான் எப்படி பாடியிருக்கிறார் என்று அவர்கள் முன்னோடிகள். இப்ப பகவானை பத்தி தெரிந்து கொண்டோம்னால், வால்மீகி சொல்லாததை நம்மால ராமனை பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா? பாகவதத்தில் சுகர் பாடாததை நம்மால கண்ணனை பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா? அவர்கள் வாய் மூலமாகத்தானே தெரிந்து கொள்ளுகிறோம். அப்ப அதையே திரும்ப சொல்வதில் தவறு கிடையாது. ஆழ்வாருடைய பாசுரம், பருப்பதத்து கயல் பொதித்த பாண்டியன் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொதித்தாய் என்று பெரியாழ்வார் பாடுகிறார். ஒரு பாண்டிய மன்னவன் ஹிமாச்சலம் வரைக்கும் வென்று அங்க போய் தன்னுடைய கயல் மீன் கொடியை போய் நட்டாராம். பருப்பதம், பர்வதத்துக்கு மேலே கயல், தன்னுடைய மீன் கொடியை நட்டானே பாண்டியர் குலபதி. அதை போல திருப்பொலிந்த சேவடி, திருப்பொலிந்த, அதைத்தான் அப்படியே ஸ்ரீமந்தௌ என்று பாடினார். சேவடி என்பதைத்தான் ஹரிச்சரணவ், பகவானுடைய 2 திருவடிகள். ஸ்ரீமந்தௌன்னு சொன்னால் திருப்பொலிந்தது. திருப்பொலிவதுன்னா அழகு மிகுந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். பகவானுடைய தேருக்கு கீழே நாட்டின திருவடிகள். கீதாச்சாரியனை சேவித்தோம்னா தேருக்கு கீழே திருவடிகளை வச்சுருக்கார். திருவரங்கநாதனை சேவிச்சோம்னா 2 திருவடிகளையும் கெட்டியா தான் பூமியிலே தன்னுடைய பீഠத்திலே அழுத்தி கொண்டிருக்கிறார். சுந்தரத்தோளுடையான சேவிச்சாலும் அதே போலத்தான். 2 திருவடிகளை பார்த்தால் இந்த திருவடிக்கு நிகர் இது மட்டும்தான், இந்த வலது திருவடிக்கு நிகர் இது மட்டும்தான். இதுக்கு நிகரா உலகத்துல வேற எங்கேயுமே வேற திருவடியை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி திண்மையான திருவடிகள், துயரறு சுடரடி என்று நம்மாழ்வார் பாடுகிறார். அந்த திருவடிகளை பற்றினோம் என்றால் நம்முடைய துயரங்கள் அனைத்தும் அறுக்கப்படுகின்றன. அப்படி பெருமையுடைய திருவடிகள். ஸ்ரீமந்தௌ, எவ்வளவு அழகு! தாமரை போல மெத்து மெத்துன்னு இருக்கு, மேலே பார்த்தா கருப்பா இருக்கு,
உள்பக்கத்தில் அடி பக்கத்தில் பார்த்தா செவப்பா இருக்கு. அதுல பகவான் செலம்புன்னு நூபுரம்னு ஒரு ஆபரணம் அணிந்து கொண்டிருக்கிறார். அங்க மோதிரங்கள் மெட்டியெல்லாம் அணிந்து கொண்டிருக்க போகிறார். அப்படி அழகான திருவடிகள் இருக்கிறபடியாலே ஸ்ரீமந்தௌ ஹரிச்சரணௌ. ஸ்ரீன்னு சொன்னா பெரிய பிராட்டியார்னு ஒரு பொருள் உண்டு. அப்ப பெரிய பிராட்டியாரே பகவானுடைய திருவடிகளில் இருக்கிறாளான்னா இங்க கிடையாது, அதுக்கு மேலக்கோட்டைக்கு போக வேண்டும். திருநாராயணபுரத்தில் சேவித்தால் அங்க ஆழ்வாருடைய பாசுரமே இருக்கிறது. திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தித்வைமினோ. அவருடைய திருவடி, ரெண்டு திருவடிகளுக்கு நடுவிலேயே தாயார் நாச்சியாருடைய விக்கிரகம் இருக்கிறது. மூலவருக்கும் உண்டு, உற்சவருக்கும் உண்டு, அப்படியும் வச்சுக்கலாம். அப்ப திருப்பொலிந்த சேவடினா திருவே இருக்கிற திருவடி. ஸ்ரீமந்தவ் ஹரிச்சரணம்னா ஸ்ரீ பெரிய பிராட்டியாரே அமர்ந்திருக்கும் திருவடின்னு சொன்னாலும் சரி. ஆனால் அது இந்த ஊர்ல கிடையாது. அழகான திருவடிகள். ஸ்ரீ என்பதே அழகை குறிக்கிறது. நாரசிம்ஹ வபுஹு ஸ்ரீமான் என்று சஹஸ்ரநாமத்தில் பாடுகிறோமே. நாரசிம்ஹ வபுஹு, அழகான நரசிம்மனுடைய உருவை உடையவர். ஸ்ரீமான்னு சொன்னால் அழகானவர் என்றுதான் அந்த இடத்துல பொருள். அதனால ஸ்ரீ என்பதற்கு அழகுன்னு பொருள் உண்டு. ஸ்ரீமந்தௌ ஹரிச்சரணௌ, அழகோடு கூடிய பகவானுடைய திருவடிகளை. என்ன அழகுனால் அதுல அப்படி எல்லா சின்னங்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்குமா. மேல கருப்பா இருக்கு, நிறைய ஆபரணங்கள், மஞ்சள் நிறத்துல தங்க நிறத்துல ஆபரணங்களை பகவான் அணிந்து கொண்டிருக்கிறான். அப்ப ஒரு கருப்பு, கீழ்ப்பக்கம் செவப்பு, மேல தங்கமயமான ஆபரணங்கள். அந்த திருவடியிலிருந்து நிறைய ஒளி வருமா. அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ. பகவானுடைய அடிச்சோதி, அந்த திருவடியிலிருந்து அவ்வளவு சோதி பிரகாசம் ஏற்படுமா. அப்ப கீழே ஒரு சிவப்பு தாமரை, அதுக்கு மேல கருப்பு திருவடி, அந்த திருவடியுடைய கீழ்ப்பக்கமும் சிவப்பா இருக்கு. மஞ்சளான ஆபரணங்கள், அதிலிருந்து வரக்கூடிய ஒளி, இத்தனை சேர்த்தா எவ்வளவு அழகு. இதுக்கெல்லாம் மேலே அந்த கீழ்பாதம் இருக்கிறதே, பகவானுடைய கீழ்பாதத்தின் உள்பக்கத்தில் பல சின்னங்கள் எல்லாம் இருக்குமா. கதாபுனசங்கரதாங்க கல்பக துவஜாரவிஞ்சாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதி என்று ஆளவந்தார் பாடுகிறார். சங்கம், சக்கரம், கல்பகம், துவஜம், தாமரை, அங்குஷம், வஜ்ரம், இதை போல பல விஷயங்கள் பகவானுடைய திருவடியிலே பொறிக்கப்பட்டிருக்குமாம். அதோடு சேர்ந்த அழகான திருவடிகள். அதை என் திரையாலே வைக்க வேண்டும். பரதன் பிரார்த்தித்தான். யாவன்ன சரணௌ பிராதுஹு பார்த்திவ வியஞ்சனான்விதௌ சிரசா தாரயிஷ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யதி. பரதன் சொல்லக்கூடிய வார்த்தை. ராமனுடைய பார்த்திவ வியஞ்சனான்விதௌ, இவன்தான் அரசன் என்பதற்கு அடையாளமா பகவானுடைய திருவடியில சங்கம் சக்கரம் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கு. அந்த திருவடிகளை என் தலையால் எப்போது தரிக்கிறேனோ அப்போதுதான் எனக்கு சாந்தி ஏற்படும், அப்போதுதான் எனக்கு இருக்கக்கூடிய இந்த பாரமே விலகும் என்று பரதனுடைய வார்த்தை. அப்படி அழகானவை. அப்ப கீழெல்லாம் பொறிக்கப்பட்டு கருப்பு, மஞ்சள், வெளுப்பு, சிவப்பு எல்லா நிறங்களும் கலந்த திருவடிகள். ஸ்ரீமந்தௌ ஹரிச்சரணௌ, அந்த திருவடிகளை சமாஸ்ருதோகம், அதையே நான் ஆசிரயித்திருக்கிறேன், நன்றாக ஆசிரயித்திருக்கிறேன். நன்றாக ஆசிரயித்திருக்கிறேன்னா அதையே உபாயமாக பற்றி இருக்கிறேன். ஆரெனக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய், உனக்கோர் கைமாறு யானொன்னிலேன் எனதாவியும் உனதே என்று நம்மாழ்வார் பாடுகிறார். ஸ்ரீவரமங்கை வானமாமலை தெய்வநாயக பெருமானை பார்த்து, ஆறு எனக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய். ரெண்டு விதமா அர்த்தம் உண்டு. பெருமானுடைய திருவடிகளே அடையப்பட வேண்டிய இலக்காகவும் இருக்கின்றன. அவனுடைய திருவடிகளே அவனை அடைவதற்கு வழியாகவும் இருக்கின்றன. உபேயம் பிராப்பியமும் அதுதான், அடைய வேண்டிய அடைவதற்கான உபாயமும் அதுதான். அத சமாஸ்ருதா, நன்றாக அந்த திருவடிகளை நான் ஆசிரயித்தவன், பகவானுடைய திருவடிகளை பற்றின சரணாகதன். இதை முதல் பாதத்தாலே தெரிவித்தார். சரி, பகவான் என்ன பண்ணார்? தங்கிட்டேயே கூடையே வச்சுருந்தாரானால் அவர் அப்படி பண்றதே கிடையாது. எப்பவுமே பெருமானுக்கு ஒரு வழக்கம் உண்டு. தனக்கு ஒரு பக்தன் கிடைத்தால் அதை உடனே வேற ஒருத்தர்கிட்ட மாத்தி விட்டுடுவார். ஆழ்வார் பாடினாரோ இல்லையோ, அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் அமலநாதிபிரான், அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன். ஆழ்வார் திருப்பாணாழ்வார் போய் பகவானைத்தான் பற்றினார். ஆனால் பகவான் என்ன பண்ணார்? அவருடைய அடியவர்களுக்கு திருப்பாணாழ்வாரை ஆட்படுத்திட்டாராம். அதே போல பெருமான் என்ன பண்ணார்? சுந்தரபாகுவனுடைய திருவடிகளிலே விழுந்தார் குரத்தாழ்வான், நன்றாக பற்றினார். அவர் பார்த்து, நீர் எனக்கு பக்தனா சிஷ்யனா இருக்க வேண்டாம், என்னுடைய பக்தர் ராமானுஷர் இருக்கார், அந்த ராமானுஷருக்கு நீர் பக்தனாக இரு என்று அடியவர்க்கு அடியவனாக ஆக்கினாராம். அதைத்தான் இரண்டாவது பாதத்தாலே தெரிவித்தார். ஸ்ரீ ராமாவரஜ முனீந்திர லப்த போதா. ஸ்ரீ ராம அவரஜ, ராமன்
அவரஜன்னா தம்பி, ராமானுஜன் பெயர். தம்பி என்பதை சம்ஸ்கிருதத்தில் அனுஜன் என்கிற சொல்லாலும் சொல்லுவார்கள், அவரஜன் என்கிற சொல்லாலும் சொல்லுவார்கள். அப்ப ராமானுஜன், ராமாவரஜன் எல்லாம் ஒரே பொருள் தான். இளையாழ்வார், இளைய பெருமாள்னு அர்த்தம். லக்ஷ்மண முனின்னு தானே அவருக்கு திருநாமம். அதனால ஸ்ரீ ராமாவரஜ முனி, சந்நியாசம் ஏற்பட்டபடியாலே முனி. முனீந்திரர் வெறும் சந்நியாசி கிடையாது, சந்நியாசிகளுக்கெல்லாம் தலைவர், எதிகட்கு இறைவன் என்று சொல்லுகிறாரோ. ஆளவந்தாரை பத்தி தூய்நெருசேர் எதிகட்கு இறைவன் யமுனை துறைவன் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பெருமை ராமானுஷருக்கு உண்டு. யதீந்திரர், முனீந்திரர் என்று அழைக்கப்படுகிறார். அதனால ஸ்ரீ ராமாவரஜ முனீந்திர ராமானுஷர் என்கிற உயர்ந்த முனிவர் சந்நியாசி. அந்த சந்நியாசியிடமிருந்து லப்த போதகா, பெற்ற ஞானத்தை உடையவன். லப்தம் அடையப்பட்ட, போதகா ஞானத்தை உடையவன் நான். முதல்ல பகவானுடைய திருவடிகளை பற்றினேன். அதை பற்றினதே எப்படி தெரியுமா? ராமானுஷர் தான் எனக்கு அந்த திருவடிகளையே காட்டி கொடுத்தார். பகவான் முதல்ல ஒரு பக்தனை தான் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஆச்சாரியன் மூலம் அவருக்கு உபதேசங்களை பண்ண வைத்து அவனுக்கு வேண்டிய ஞானத்தை எல்லாம் கொடுத்து அதற்கு பிறகுதான் தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொள்ளுகிறார். அப்ப ஸ்ரீமந்தௌ ஹரிச்சரணௌ சமாஸ்ரிதோகம், பகவான் திருவடிகளை பத்தினேன்னு சொன்னார். எப்படி அது வாய்த்ததுனால் ஸ்ரீ ராமாவரஜ முனீந்திர லப்தபோதா, ராமானுஷ முனிவராலே பெற்ற அவரிடத்திலிருந்து பெற்ற ஞானத்தை உடையவன் நான் என்று தன்னுடைய அடையாளம் என்ன? பகவானை பற்றினது கூட அடையாளம் கிடையாது. ராமானுஜ தாசன் என்பதுதான் என்னுடைய அடையாளம்னு தெரிவிக்கிறார். அப்படியா? அவர் என்ன உனக்கு கொடுத்திருக்கிறார்? ராமானுஷர் என்ன ஞானம் கொடுப்பார்? முனீந்திர லப்த போதகான்னு தெரிவிக்கிறாரே. ராமானுஷர் என்னென்ன ஞானத்தை எல்லாம் நமக்கு கொடுப்பார்னு பார்த்தால், இப்படி ராமானுஷ நூத்தந்தாதியை தேடி பார்த்தால் ஒரு சில பாசுரங்களில் ஞானம் ஞானம் ஞானம்னு திரும்ப திரும்ப வருகிறது. அதையெல்லாம் பார்த்தா ராமானுஷர் ஓஹோ இதெல்லாம் நமக்கு புரிய வைத்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளலாம். முதல்ல தெரிவிக்கிறார் திருவரங்கத்தமுதனார், மொய்த்தவன் தீவினையால் பல் உடல் தரும் மூத்து, அதனால் எய்த்தொழிந்தேன் முன நாள்களெல்லாம் என்று இன்று கண்டுவர்ந்தேன் பொய்த்தவம் போத்தும் புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்த மெய்ஞானத்து ராமானுஷன் என்னும் கார்தன்னையே. ராமானுஷரிடத்தில் நிறைய மெய்ஞானம் இருக்கு. அந்த மெய்ஞானமானது புலைச்சமயங்கள் நிலத்து அவிய கைத்த, என்ன தவறான மதங்கள், வேதமே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய சில மதங்கள், வேதம் உண்டு என்று சொல்லிக்கொண்டு தவறாக பொருள் சொல்லக்கூடிய குதிருஷ்டி மதங்கள், அதை போன்று இருக்கக்கூடிய புலச்சமயங்கள், அந்த சமயங்கள் எல்லாம் நிலத்து அவிய கைத்த, அவையெல்லாம் பூமியோடு பூமியாக மண்ணாக போகும்படிக்கு செய்த உயர்ந்த மெய்ஞானத்து ராமானுஷன் என்னும் கார்தன்னையே. ஒரு பெரிய மேகம் போல ராமானுஷன் இருக்காராம். மேகத்துக்கிட்ட என்ன தண்ணீர் இருக்குன்னால் மெய்ஞானத்து ராமானுஷன் என்னும் கார். மெய்ஞானம், உண்மையான அறிவு என்கிற ஞானம் என்கிற மழை தண்ணீரை வைத்திருக்கிறாராம். அது என்ன தண்ணீர்னால் யதாவஸ்தித தத்துவ ஞானம் என்று தெரிவிக்கிறார். தத்துவங்கள், இந்த உலகத்தில் இருக்கும் உண்மை பொருள்களை பற்றின துல்லியமான தெளிவான ஞானம். இந்த உடல் என்பது என்ன தன்மை உடையது? ஆத்மா என்பவர் உடலை காட்டிலும் வேறுபட்டவர். உடல் அழியும், ஆத்மா அழிய மாட்டார். உடல் ஒரு நாள் உண்டாகும், ஆத்மா உண்டாவது கிடையாது. உடலுக்கு மாறுபாடு உண்டு, ஆத்மாவுக்கு மாறுபாடு கிடையாது. உடலுக்கு அறிவு கிடையாது, ஆத்மாவுக்கு அறிவு உண்டு. உடல் பாஞ்ச பௌத்திகம், ஐம்பூதங்களால் ஆக்கப்பட்டது. ஆத்மா ஞானமே வடிவமானவர். இந்த பேதத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வெவ்வேறு. பரமாத்மா அனைவரை காட்டிலும் உயர்ந்தவர் என்று அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மூன்று தத்துவங்கள், சித்து, அச்சித்து, ஈஸ்வரன், இந்த மூன்றினுடைய உண்மையான யதாவஸ்திதம், உள்ளதை உள்ளபடி அறிந்தவராம் சுவாமி ராமானுஷர். அதைத்தான் மெய்ஞானத்து ராமானுஷன் என்று தெரிவிக்கிறார். அந்த மெய்ஞானத்தை தான் நமக்கு கொடுக்கிறார். கார்தன்னையே, அவர் மேகம் போல் இருந்தால் அந்த மழை ஞானம் என்கிற தண்ணீரை நமக்கும் கொடுக்க போகிறார். அந்த கார்தன்னையை பெற்று அவரிடத்தில் அந்த ஞானத்தை பெற்றபடியால் தான் மொய்த்தவன் தீவினையால் பல் உடல் தொறும் மூத்து, அதனால் இத்தொழிந்தேன் முனநாள்கள். இத்தனை பிறவிகளாக, இத்தனை நாளாக என்னுடைய பாபங்களால் மொய்க்கப்பட்டு பிறந்து கொண்டே இருந்தேன். தவறானபடியே நடந்து கொண்டிருந்தேன். இன்று கண்டு உயர்ந்தேன். இன்னைக்குத்தான் ராமானுஷருடைய பெருமையை பார்த்து உயர்ந்திருக்கிறேன் என்று திருவரங்கத்தமுதனார் பாடுகிறார். அப்ப ராமானுஷர் கொடுக்கும் ஞானம் முதலில் தத்துவ ஞானம், உலகப் பொருட்களை உள்ளபடி அறிந்து கொள்வதற்கு
அடைவதற்கான ஞானத்தை ராமானுஜர் கொடுக்கிறாராம். அடுத்து தெரிவித்தார், பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையிலால் வந்தெடுத்த வளைத்த வருந்தவன் இராமானுஜனை அடைபவர்க்கே. ராமானுஜரை ஒருவன் அடைந்தால் அவனுக்கு என்னென்ன கிடைக்கும் என்றால், பொருந்திய தேசும், நல்ல தேஜஸ், யாராலும் அவனை அழுத்தவே முடியாது, ஜெயிக்க முடியாது, அந்த தேஜஸ் கிடைக்குமாம். பொறை, என்ன துன்பம் வந்தாலும் தாங்கக்கூடிய பொறுமை கிடைக்குமாம். திரள், எவ்வளவு கைங்கரியம் பண்ணமோ அதுக்கு வேண்டிய திறமை எல்லாம் கிடைக்குமாம். நல்ல திருந்திய ஞானம், பொருந்திய தேசம் பொறையும் திரளும் புகழும், என்னென்ன சமதமங்கள் புலனடக்கம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஒழுக்க இருப்பதாக புகழ் கிடைக்குமாம். அதுக்கப்புறம் நல்ல திருந்திய ஞானமும், திருந்திய மேலோட்டமான ஞானம் கிடையாது, திருத்தமா நன்றாக தெரிந்து கொண்ட ஆழமான ஞானத்தை கொடுப்பாராம். என்ன ஞானம்? தத்துவஹித புருஷார்த்தங்களை பற்றின ஞானம். கீழே தத்துவ ஞானத்தை கொடுக்கிறார்னு பார்த்தோமா, அதுக்கு மேலே பகவானைத்தான் அடைய வேண்டும்னு சொல்லி கொடுக்கிறார். அவனை அடைவதற்கான வழி சரணாகதி தான், அவனுடைய திருவடிகள் தான் என்பதை சொல்லி கொடுக்கிறார். அப்ப பிராபியம் பிராபகம், அடையப்பட வேண்டிய இலக்கு, அடைவதற்கான வழி, இந்த இரண்டையும் கற்றுக் கொடுத்தார் என்று இந்த பாசுரத்தை அதுக்கு மேல தெரிவிக்கிறார். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்னிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே. பகவான் மத்ஸ்யம் கூர்மம் வராகம் நரசிம்மம்னு எத்தனையோ அவதாரங்களை பண்ணாராம். பண்ணி கண்டு நேர கண்ணுக்கு இலக்காகும்படி பகவான் நின்னாலும் காணகில்லா உலகோர்கள் இவரை யாருமே மதிக்கலை, இவர்தான் பரம்பொருள்னு ஒருவரும் ஒப்புக்கொள்ளவே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த உலகத்தவர்கள் எல்லாம் ராமானுஜர் வந்து அவதரித்தாரே, அவர் அவதரித்த உடனேவே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே. நன் அரு ஞானம், அடைவது, நன்னுதல்னா அடைவது, அடைவதற்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ஞானம் இருக்கான். அந்த ஞானத்தை ராமானுஜர் பிறந்த உடனேவே அனைவரும் பெற்றுவிட்டார்கள்னு தெரிவிக்கிறார். என்ன ஞானம்னால் சம்பந்த ஞானம்னு பெரியோர்களுடைய வாக்கியம். சம்பந்த ஞானம் நமக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள நெருக்கமான தொடர்பு. அவர்தான் தந்தை, நான் தான் மகன், அவர்தான் காப்பவர், நான் தான் காக்கப்படுபவன், அவர்தான் தலைவர், நான் தான் தொண்டர், அவர்தான் கணவன், நான் தான் மனைவி. இதை போல எவ்வளவு நெருக்கமான தொடர்புகள் இருக்கின்றன. அந்த சம்பந்த ஞானமே நமக்கு இல்லாமல் போயிற்று. அது அவ்வளவு எளிமையா அடைந்து விட முடியாது. கஷ்டப்பட்டு முயற்சி செய்து அடைய பார்த்தாலும் கடினமானது. அதுதான் நன்னரு ஞானம். அடைவதற்கு கடினமான சம்பந்த ஞானத்தை ராமானுஜர் பிறந்தவுடனேவே அனைவரும் பெற்றுவிட்டார்களாம். நல்ல ஆழமாக பெற்றார்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமந்திரம் துவயம் இரண்டையும் உணர்ந்தார்கள் அர்த்தம். என நமக்கும் பகவானுக்கும் இருக்கிற தொடர்புகளை திருமந்திரம் தான் மிக தெளிவாக காட்டி கொடுக்கிறது. அந்த அர்த்தத்தை உலகத்தவர்கள் அறிந்ததே ராமானுஜருடைய பிறப்பால் தான். அப்ப அந்த ஞானம், திருமந்திரம் துவயத்தினுடைய ஞானம், நமக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பந்த ஞானத்தை கொடுக்கிறார். இது மூணாவது ஞானம் ராமானுஜர் கொடுப்பது. முதல்ல தத்துவ ஞானம், அப்புறம் அடையப்பட வேண்டியது எது, அடைவதற்கான வழி எது என்கிற ஞானம், மூணாவது சம்பந்தம், நமக்கும் பகவானும் உந்தன்னோடு உறவேல் நமக்கிங் ஒழிக்க ஒழியாதுன்னு ஆண்டாள் சொன்னாலே அந்த நெருக்கமான சம்பந்தத்தை சொல்லிக் கொடுக்கிறாராம். அதை ஒரு பாசுரத்தில் சொன்னார். அதற்கு மேல தெரிவித்தார், உணர்ந்த மெஞ்ஞானியர் யோகம் தரும் திருவாய்மொழியின் மணந்தரும் இன்னிசமன்னும் இடந்தொரும் மாமகரால் புணர்ந்த பொன்மார்பன் பொருந்தும் பதிதொரும் புக்கு நிற்கும் குணந்திகள் கொண்டல். ராமானுஜர் எந்தெந்த இடத்துல இருப்பார்னு கேட்டால், உணர்ந்த மெய்ஞானியர் யோகம் தரும். யோகம்னா கூட்டம்னு அர்த்தம். உணர்ந்த மெய்ஞானியர், ரொம்ப பெரிய பண்டிதர்கள்னு நாம் உடனே அர்த்தம் பண்ணிடுவோம். அப்படி அர்த்தம் கிடையாது. உணர்ந்த மெய்ஞானியர்னு சொன்னால் பக்தி ரூபாபன்ன ஞானத்தை உடையவர்கள்னு தெரிவிக்கிறார். யாரெல்லாம் ஞானத்தை முதலில் அடைந்து அந்த ஞானம் பக்குவப்பட்டு பக்தியாக மாறி இருக்கிறதோ, பக்தி ரூபாபன்ன ஞானம் தெரிவிப்பார்கள். ஞானம் கனிந்த நலம், ஞானமே முதிர்ந்து நலமாக ஆக வேண்டும். மயர்வர மதிநலம் அருளப்பட்ட ஆழ்வார்கள்னு வச்சுப்போமே. பகவானே ஞானத்தையும் கொடுத்தார், அதன் முதிர்ந்த நிலையான பக்தியும் பகவானே கொடுத்தார். அப்படிப்பட்ட ஆழ்வார்கள், அப்படிப்பட்ட பக்தர்களுடைய யோகம் தரும். அவர்கள் எங்கெல்லாம் கூட்டமா இருக்காளோ அங்கெல்லாம் ராமானுஜர் இருப்பாராம். அந்த பக்தி ரூபாபன்ன ஞானத்தையும் அவர்தான் நமக்கு வழங்க வேண்டும். இது நாலாவது ஞானம். அதற்கு மேலே வாழ்வத்தது தொல்லை வாதியர்க்கு வென்னும் மறைவெழுதம் தாழ்வத்தது தவம் தாரணி பெற்றது தத்துவ நூல் கூழற்றது குற்றமெல்லாம் பதித்த குணத்தினர்க்கு அந்நாழத்தது எம்மை ராமானுஜன் தந்த ஞானத்திலே என்று மற்றொரு பாசுரம். ராமானுஜர் தந்த ஞானம் இருக்கே, அந்த ஞானம் என்ன பண்ணும்? இதுவரைக்கும் என்ன சொன்னார்? தத்துவ ஞானத்தை கொடுத்தார்,
பிராபிய பிராபங்களை பத்தின ஞானத்தை கொடுத்தார், சம்பந்த ஞானத்தை கொடுத்தார், பக்தி ரூபாபன்ன ஞானத்தை கொடுத்தார். 4 ஞானம் பார்த்தோமா? இந்த ஞானத்தெல்லாம் வச்சு நாங்கள் என்ன சுவாமி பண்ணணும், எங்களுக்கு என்ன நல்லது கிடைக்கும்னால் அதைத்தான் இந்த பாசுரத்தை சொல்றார். வாழ்வற்றது தொல்லை வாதியர்க்கு. ரொம்ப நாளா வேதத்தோடு எதிர்த்து எதிர்த்து சண்டை போட்டு வாதம் செய்து கொண்டே இருந்தார்களே, அவர்களுக்கெல்லாம் வாழ்வே இல்லாமல் போயிடுத்தான். இனிமே அவர்கள் பேசி ஜெயிக்க முடியாது. ராமானுஜர் தந்த ஞானத்தில் பாக்கிய மதங்கள் குதிருஷ்டி மதங்கள் அனைத்தும் பட்டு போயின. அடுத்தது தொல்லை என்னும் மறையவர்தம் தாழ்வற்றது. மறையவர் வைதிகர்கள் வேதத்தை உள்ளபடி பின்பற்றுபவர்களுக்கு தாழ்ச்சி இருந்ததே, அவர்களை பத்தின உலகத்தில் தவறான பல பிரச்சாரங்கள் இருந்தன. அந்த தாழ்ச்சிகள் எல்லாம் போயின. இனிமே என்றும் தாழ்வற்றது. இனிமே திரும்ப வராதபடிக்கு அவர்களுக்கு இருந்த கலங்கமெல்லாம் விலகிவிட்டது. அது மேல தவம் தாரணி பெற்றது. இந்த பூமி தான் நிறைய பாக்கியம் பண்ணிருக்கு. அந்த பாக்கியத்தால தான் ராமானுஜர் வந்து அவதரிக்க வேண்டும். தத்துவ நூல் கூழற்றது. கூழ்னா குழப்பம்னு அர்த்தம். தத்துவ நூல் வேதங்கள் எல்லாம் குழப்பமெல்லாம் நீங்க வேதத்தை பத்தின குழப்பம் மக்களுக்கு இருந்ததோ இல்லையோ, அந்த குழப்பம் எல்லாம் நீங்கி தெளிவான ஞானத்தை இப்போதுதான் மக்கள் அடைந்தார்களாம். இதெல்லாம் நம்மை ராமானுஜன் தந்த ஞானத்திலே, அந்த ஞானத்தால் தான் இது அனைத்தையும் நாம் பெறுகிறோம் என்று ஞானத்தின் பயன் என்னன்னு தெரிவித்தார். சரி சுவாமி, இந்த ஞானம் எல்லாம் உமக்கு கிடைத்ததே, நீர் எவ்வளவு நாள் பின்னாடி போய் தொங்கியிருப்பீர்? ராமானுஜர் பின்னாடியே போய் காலில் விழுந்து விழுந்து கெஞ்சி கெஞ்சி 6 மாசம் 1 வருஷம் 10 வருஷம் கைங்கரியம் பண்ணி அப்புறம் எப்படியாவது போனா போறது ரொம்ப கஷ்டப்படுறான்னு ராமானுஜர் உபதேசித்தாரா? எப்படி இந்த ஞானத்தை எல்லாம் ராமானுஜர் கொடுக்கிறார்னு கேட்டால் அதை ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார். வன்மையினாலும் தன் மாதகவாலும் மதிபுரையும் தன்மையினாலும் இத்தாரணியோர்கட்கு தாம் சரணாய் உண்மையினன் ஞானமுரைத்த ராமானுஜனை உண்ணும் திண்மையல்லால் எனக்கில்லை மற்றோர் நிலை தேர்ந்திடலே. நான் அண்ணா யோசித்து பார்த்தேன், தேர்ந்து பார்த்துட்டேன், எனக்கு இதை தவிர வேறு நிலை கிடையாது. என்ன நிலை தெரியுமா? ராமானுஜரை நினைப்பது, அவரையே உபாயமாக அனைத்துமாகவும் பற்றி இருக்கும் உறுதியை தவிர எனக்கு எதுவுமே பொருத்தமாக இருக்காது. ராமானுஜரையே அனைத்துமாக கொண்டிருப்பது தான் பொருந்தும்னு தெரிவிக்கிறார். ஏன் அவர் எப்படி என்ன பண்ணார்னால், வன்மையினாலும் ரொம்ப ஔதாரியம் வள்ளல் தன்மை நிறைய இருக்கான். அப்புறம் மா தகவாலும் கருணை நிறைய இருக்கான். மதிபுரையும் தன்மையினாலும் குளிர்ச்சி, மதின சந்திரன், சந்திரனை போல ரொம்ப குளிர்ந்தவரா இருப்பாரா ராமானுஜர். அவர் கண் பார்வை பட்டாலே நமக்கு இருக்கிற கட்டமெல்லாம் போய் ஆனந்தம் ஏற்படுமா. அப்ப வன்மை ஔதாரியம் இருக்கு, கருணை இருக்கு, குளிர்ச்சி இருக்கு, ஆஹ்லாத கரத்துவம் இருக்கு. இது மூன்றாலும் மதிபுரையும் தன்மையினாலும் இத்தாரணையோர்கட்கு தான் சரணாய் உண்மை நஞ்ஞானம் உரைத்த ராமானுஜன். அவர்கள் வந்து காலில் விழுந்து விழுந்து கெஞ்சி பிரார்த்தித்து ஞானம் பெற வேண்டும்ங்கிற தேவையே கிடையாது. தான் சரணாய் ராமானுஜர் தானே ஏத்துப்பாராம். இவர்களுக்கெல்லாம் நானே புகழாக இருந்து ஞானத்தை கொடுக்க கடவேன் என்று தானே முடிவெடுத்து அவருடைய கருணையால் இதெல்லாம் கொடுத்தாரே தவிர நான் ஒன்றும் பின்னாடி போய் கெஞ்சி கூத்தாடி எல்லாம் வாங்கவே இல்லை. அவரே நிருகேதுகமாக கருணையால எனக்கு இதை கொடுத்தார் என்று இந்த பாசுரத்தில் தெரிவித்தார். கடைசியாக வளர்ந்த வெம்கோபம் அடங்கலொன்னாய் அன்னு வாழவனன் கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன் கீர்த்தி பயிரிழந்து விளைந்திடும் சிந்தை ராமானுஜன் எந்தன் மெய்வினை நோய் களைந்து நஞ்ஞானம் அளித்தனன் கையில் கனி என்னவே. நரசிம்மாவதாரத்தை பற்றி சொல்லுகிறார். வளர்ந்த வெம்கோப மடங்கள், மடங்கள்னா சிங்கம்னு அர்த்தம். பெரிய கோபத்தோடு கூடிய சிங்கமாய் வாழவுணன் கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன். பகவான் வந்து ஹிரண்யகசிபுவனுடைய மார்பை கிழித்தாரே, அவருடைய கீர்த்தி பயிரெழுந்து விளைந்திடும் சிந்தை ராமானுஜர். அந்த நரசிம்மனுடைய கீர்த்தி புகழ் எப்படி உலகத்திலெல்லாம் பயிர் முளைப்பது போல முளைத்து ஆச்சுன்னா ராமானுஜருடைய சிந்தை ஆலயம். இவர் தான் யோசித்து யோசித்து நரசிம்ம பெருமானுடைய கீர்த்தி புகழை உலகத்தில் பரவினாராம். அந்த ராமானுஜர் என்ன சொன்னார்? ராமானுஜன் எந்தன் மெய்வினை நோய் களைந்து நஞ்ஞானம் அளித்தனன், நல்ல ஞானத்தை எனக்கு ராமானுஜர் கொடுத்தார்னு தெரிவித்தார். சரி, இதுதான் முன்னாடியே சொல்லிட்டீரே. தத்துவ ஞானத்தை கொடுத்தார், புருஷார்த்தத்தையும் அதை அடைவதற்கான வழியை பற்றின ஞானத்தையும் கொடுத்தார், சம்பந்த ஞானத்தை கொடுத்தார், பக்தி ரூபாபன்ய ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தால எனக்கு பாபமெல்லாம் போய் நல்ல கதியை அடைந்திருக்கிறேன். அதை தானாகவே கொடுத்தார், நான் வேண்டி கூட பெறவில்லை. எல்லாத்தையும் சொல்லிட்டேரே. இப்ப நல்ஞானம் அளித்தனன்னு என்ன சொல்றார்னால் மேல வார்த்தை இருக்கு, கையில் கனி என்னவே.
இந்த ஞானத்தை எல்லாம் என்னை கஷ்டப்படுத்தி கொடுக்கல, அதோ பெரிய புஸ்தகத்தை கொடுத்து முழுக்க படி, 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் படின்னு சொல்லலை, கையில் கனி என்னவே மிக எளிமையாக மிக தெளிவாக ஒரு பொருள் நேர கையில் இருக்குன்னா பார்த்தா அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமோ இல்லையோ. இதுவே கண்ணை மூடிண்டு யானை எப்படி இருக்கும் அப்படின்னு எப்படி கற்பனை பண்ணியா தெரிஞ்சுக்க முடியும்? நேர கண்ணு முன்னாடி யானை இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். அதை போல கையில் நெல்லிக்கனியாக கனியை போல ராமானுஜர் வேதாந்தார்த்தங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாராம். நான் சிரமமே படல, ஒரு கஷ்டப்படாமல் இந்த ஞானத்தை எல்லாம் அடைந்தேன் என்று கூறுகிறார். இதெல்லாம் எங்க வருது? ராமாவரஜ முனீந்திர லப்த போதா, ராமானுஜருடைய ஞானம், அவர் கொடுக்கக்கூடிய ஞானத்தை உடையவர் புறத்தாழ்வான்னு சொன்னால் இந்த எல்லா ஞானமும் அவர் மனதில் எப்போதும் இருக்கிறது. அந்த ஞானத்தால தான் நன்றி உணர்வு. இந்த ராமானுஜரைத்தான் நான் பற்றி இருக்கணுமே தவிர இவரை விட்டு விட்டு எனக்கு வேறு தெய்வம் கிடையாதுன்னு அவருக்கு எண்ணம். அதனால தான் இந்த ஸ்தோத்திரத்தையே பாடுறார். ஸ்ரீமந்தௌ ஹரிச்சரணௌ சமாஸ்ரிதோகம், பகவானுடைய அழகான திருவடித்தாமளிகளை பற்றினவன் நான். அதுக்கு மேல ஸ்ரீ ராமாவரஜ முரீந்திர லப்தபோதா, லக்ஷ்மண முனியான ராமானுஜ முனியினிடத்திலிருந்து பெற்ற ஞானத்தை உடையவன் நான். அது என்னென்ன ஞானம்னு இப்போது பார்த்தோம். சரி, எதற்காக? அதனால உமக்கு என்ன கிடைச்சதுனால் நிர்பீகா, ராமானுஜர் இத்தனை ஞானத்தையும் கொடுத்துட்டாரா, பகவானுடைய திருவடிகளை நன்னா பற்றி விட்டேனா, நிர்பீகா, எனக்கு ஒரு பயமும் இல்லை. ஏன் சுவாமி, ராமானுஜர் மேலைக்கோட்டைக்கு ஓடி போயிருக்கார், சோழ மன்னவனுடைய உபதிரவம் தாங்கல, இவரால் இருக்க முடியல, சுந்தரபாகுஸ்தவம் பாடிண்டு திருமாலிருஞ்சோலமலைக்கு போறார், பயமான இடம்தானே, கவலைக்கிடமான நிலைதானே இருக்கிறது நிலவுகிறது. என்னால் நிர்பீகா, எனக்கென்ன கவலை? சீதை காட்டுக்கு போனாள். இதுவரைக்கும் சீத்தை சிங்கம் புலி கரடி எல்லாம் பார்த்ததே கிடையாது. வீட்டுக்குள்ள அரண்மனைக்குள்ளேயே தான் வளர்ந்திருக்காளே தவிர விலங்குகள் காட்டு விலங்குகளை எல்லாம் பார்த்ததே கிடையாது. அப்போ ராமன் சொல்றார், இதெல்லாம் பார்த்தா உனக்கு ரொம்ப பயமா இருக்கும் சீதே, வந்து இந்த விலங்குகளை பார்த்து நீ கத்த ஆரம்பிச்சிருவ, பயத்துல பிராணனே போயிடும், அதெல்லாம் உன்னை ரட்சிப்பது கஷ்டம்னு சீதை நடத்துற ராமன் சொல்லியிருந்தார். அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், கடைசியில காட்டுக்கு போனார்களே, சீதை கத்தினாளா இல்லையா? ஒரு சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடினாளா, இல்ல புலியுடைய உருமல் கேட்டு ராத்திரி தூங்க முடியாம எழுந்து கஷ்டப்பட்டாளா, இல்ல ஒரு கரடி வந்து ஏதானு தாக்கி உடனே ஓடி போனாளா? இதை போல ஏதானு கஷ்டங்கள் இருந்துதான்னு சந்தேகம் வருமோ இல்லையோ? ஒரு வார்த்தை சீதை கத்தவே இல்லைன்னு வால்மீகி தெரிவிக்கிறார். ராமனோடு கூட போனாலோ இல்லையோ, ராமனுடைய தோள்கள், அந்த தோள்களை பிடித்தபடியாலே நாகாரயதி சந்திராசம் பாஹூ ராமஸ்ய சம்ஸ்ருதா கஜம் வா வீக்ஷ்ய சிம்மம் வா வியாக்ரம் வாபி வரானனா, யானையோ சிங்கத்தையோ புலியையோ எதை கண்டாலும் ந ஆகாரயதி சந்திராசம், ஐயோன்னு ஒரு வார்த்தை கத்துறது கிடையாது. எதற்குமே கத்தலோ பயமோ சோகமோ எதுவுமே சீதைக்கு கிடையாதான். எப்படி சுவாமி இவ்வளவு தைரியம்? இந்த சின்ன பெண்ணுக்கு எவ்வளவு தைரியம் வந்ததுனால் பாஹூ ராமஸ்ய சம்ஸ்ருதா, ராமனுடைய தோளை கெட்டியா பிடிச்சுட்டு இருக்காளோ இல்லையோ, அதுக்கு மேல இவனால தடுக்க முடியாத ஒரு விலங்கு உலகத்தில் இருக்கா? ராமனால என்னை காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஒரு பயம் வந்துவிட போகிறதா? அதனால பயமே இல்லாமல் சீதை இருந்தாளாம். இவருக்கு அதே பயம்தான். ஒரு பக்கம் பகவானுடைய திருவடி, இன்னொரு பக்கம் ராமானுஜருடைய திருவடி, அவர் கொடுத்த ஞானம், இது ரெண்டும் இருக்கும்போது நிர்பீகா, எனக்கு எந்த பயமும் கிடையாது. நாளைக்கு இந்த சம்பிரதாயம் என்ன ஆகுமோ, ராமானுஜர் திரும்ப வருவாரோ இல்லையோ, என்ன ஆகுமோன்னு பயம் கிடையாது. சோகம் இருக்கு, அவரை விட்டு பிரிந்த ஆச்சாரியனை விட்டு பிரிந்த வருத்தம் இருக்கிறதே தவிர பயம் ஒரு நாளும் குறத்தாழ்வானுக்கு கிடையாது. நிர்பீகா தத இக சுந்தரோரு பாகும் ஸ்தோஷ்யே, அப்படி இருந்து கொண்டு நான் என்ன பண்ண போறேன்? ஈக இந்த இடத்தில் திருமாலிரும் சோலையிலே சுந்தர உரு பாகும் ஸ்தோஷ்யே, சுந்தரம்னா அழகு, உருன்னா நல்ல பெரியதான அர்த்தம், நல்ல நீளமான கைகள் பகவானுக்கு உண்டாம். ஆஜானு பாகு சுஷிராகா சுலலாட்ட சுவிக்ரமஹான்னு வால்மீகி பாடுகிறார். ராமனுக்கு கைகள் வந்து முழங்கால் வலிக்கு நீண்டு இருக்குமா. அப்படி ஆண்களுக்கு சாமுத்திரிகா லட்சணத்தின்படி நீண்டு இருக்கணும்னு தெரிவிக்கிறார்கள். அப்படி நீளமான கைதான் சுந்தர உரு பாகு, சுந்தர தோளுடையான். அப்படின்னா சுந்தர பாகுன்னு தான் வரும். நடுவில் உருன்னு ஏன் சேர்க்கிறேன்னா, உருனா பெரியதுன்னு அர்த்தம். சுந்தரம் அழகான, உரு நன்னா பெருத்த கனமான பருத்த தோள்களை உடையவன். அப்படிப்பட்ட சுந்தரோரு பாகும் ஸ்தோஷ்யே, நான் ஸ்தோத்திரம் செய்ய போகிறேன் என்று சங்கல்பம் எடுத்துக்கொண்டார். பகவானுக்கு சந்தேகம், எதுக்காக என்ன பார்க்கணும்னு ஆசையா, வைகுந்த வேணும்னு ஆசையா, எதற்காக நீர் இந்த ஸ்தோத்திரம் இயற்றுகிறீர்னால் கடைசி பாதத்தில் சொன்னார், தச்சரண விலோகனாபிலாஷி, அவருடைய திருவடிகளை பார்க்கும் ஆசையாலே, தத்து அவருடைய சரண திருவடிகளை விலோகனம் பார்க்கும் அபிலாஷி ஆசையை உடையவனாக இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றுகிறேன். இப்ப நமக்கு சந்தேகம் வந்துடும், அவருடைய திருவடினா யாரு? முதல் வரியில பகவானை பத்தியும் பேசியிருக்கார், ராமானுஜரை பத்தியும் பேசியிருக்கார். இப்ப யாருடைய திருவடிகளை பார்க்க ஆசைப்படுறார்னால்
சொன்னதிலேயே வேறுபாடு தெரிஞ்செடுத்தோ இல்லையோ. ஒன்று சுந்தரத்தோளுடையான் ஸ்ரீமந்தவ் ஹரிச்சரணவ் சமாஸ்ருதோகம், பகவானுடைய திருவடின பற்றினவன். ராமானுஷரிடத்துல ஞானத்தை பெற்றவன் சொன்னால் கண்டிப்பா ராமானுஷரிடத்துல தான் இவருக்கு பற்று அதிகம். அப்ப அவருடைய திருவடிகளை காண ஆசையோடு தான் இதை பாடுகிறார். ஏன்னா சுந்தரத்தோருடையான் திருவடிகளை காண்பது ஒன்றும் கஷ்டம் கிடையாதே. போய் சேர்ந்தா அவர் திருவடிகளை சேவிக்கத்தான் போறோம். ராமானுஷ திருவடிகளை தான் இப்ப சேவிக்க முடியாது, அவர் எங்கேயோ மேலக்கோட்டையில தொலைவில் இருக்கார். அதனால் இந்த இடத்துல அவருடைய திருவடிகளை காணும் ஆசையோடு என்று சொன்னால் ராமானுஷருடைய திருவடிகளை என்றுதான் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம் முடியும் போதும் அப்படித்தான் பாடுறார். ராமானுஜர் வசகா பரிவர்த்திஷீய, அவர் வசத்தில் இருந்து கொண்டு நான் வாழ வேண்டும்னு பிரார்த்திக்கிறபடியால் இங்கும் தச்சரண விலோகனாபிலாஷி, அவருடைய திருவடிகள்னு சொன்னா ராமானுஷருடைய திருவடிகளை காணும் ஆசையால் தான் இந்த ஸ்தோத்திரத்தை சுந்தரத்தோளுடையானை பற்றி நான் இயற்றுகிறேன் என்று முதல் ஸ்லோகத்தாலே பிரதிஜை செய்து கொண்டார் குரத்தாழ்வான். அதற்கு மேலே இரண்டாவது ஸ்லோகம், சுந்தராயத புஜம் பஜாமகே விருக்ஷண்டமய மத்ரிமாஸ்திதம் யத்ர சுப்ரதித நூபுராபகா தீர்த்தம் அர்த்தித பலப்பிரதம் விதுஹு என்று தெரிவிக்கிறார். இதில் யாரை பற்றி பாடப்போகிறேன், அவர் இருக்கக்கூடிய ஊருக்கு பெயர் என்ன, பெருமை என்ன, இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லுகிறார். எப்பவுமே திவ்யதேசத்து பெருமாளை சொன்னா திவ்யதேசம் சொல்லணும், திவ்யதேசத்தை சொன்னா அந்த பெருமாளை சொல்லணும். இதனால அவருக்கு ஏற்றம், அவரால் ஊருக்கு ஏற்றம், இப்படி ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம். இப்ப திருவேங்கடம் இருக்கு, திருவேங்கடமுடையான் இருக்கிறார். திருவேங்கடத்துக்கே பெருமாள் வந்ததால்தான் பெருமை இல்ல சுவாமி, திருவேங்கடத்துக்கு இவ்வளவு பெருமை, அதனால பகவான் வந்து சேர்ந்தார் ஆசைப்பட்டு என்று சொல்லுகிறோமோ இல்லையோ. அதை போல இந்த இடத்துல ரெண்டு பேரையும் புகழ்கிறார். சுந்தராயத புஜம் பஜாமகே விருக்ஷண்டமய மத்ரிம் ஆஸ்திதம், சுந்தர ஆயத புஜம், சுந்தரோரு பாகுன்னு சொன்னாரா. இப்ப வேறு ஒரு வார்த்தை அதே பெருமானுக்கு, சுந்தர அழகான ஆயத, ஆயத்தனா நீண்டன்னு அர்த்தம், ஆயத புஜம், அப்படிப்பட்ட நீண்ட கைகள் தோள்களை உடையவன். பகவான் ராமனை பற்றி ஹனுமார் பாடுகிறார். ராமனை பார்த்த உடனே அவன் தோள் அழகுல ஹனுமான் ஆழ்பட்டு போனாராம். அப்ப தெரிவிக்கிறார், ஆயதாச்ச சுவிருத்தாச்ச பாஹவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷாருகாக கிமர்த்தம் ந விபூஷிதாக. ராமா இந்த தோல் இருக்கே ஆயதாக நல்ல நீளமா இருக்கு, சுவிருத்தாக நன்னா அப்படி வழண்டு உருண்டு நன்னா தடியா இருக்கு, பாஹவகா பரிகோபமாக, பரிகம்னா பெரிய ஒரு உலக்கை, ஒரு உழல் தடின்னு சொல்றோம் இல்லையோ, அதை போல ஒரு பெரிய தடியை போல நல்ல பலசாலியாக நீ இருக்கிறாய். அப்படிப்பட்ட தோள்கள் சர்வபூஷண பூஷாருகாக, இந்த தோல் எத்தனை ஆபரணம் பண்ணி போட்டாலும் தகும். இப்ப நம்ம தோல் இருக்கு, இதுக்கு எவ்வளவு தங்கத்தை போட்டாலும் ஒன்றும் அழகெல்லாம் வரப்போறது கிடையாது. அழகு வரணும்னா அதுக்கு தகுந்த உடம்பு இருக்கணுமோ இல்லையோ. இப்போ நன்னா வளையெல்லாம் போட்டுக்கலாம், இல்லை கையில் 10 விரலுக்கு 10 மோதிரம் போட்டுக்கலாம். கையெல்லாம் ஒரே புண்ணு வந்து, இல்லை அப்படியே ஏதோ தோலெல்லாம் வறண்டு போய், இல்லை வரி வரியா இருந்து கை பார்க்கறதுக்கே அழகா இல்லைன்னு வச்சுங்க, அதில் மோதிரம் போட்டதுக்காக அழகு வந்துட போறதா? கை முதல்ல அழகா இருக்கணும், அதுக்கு மேல மோதிரம் போட்டா அழகா இருக்கும். அதை போல தோளே இல்லை ஒழுங்கா, அந்த தோல்ல ஆபரணம் போட்டு என்ன பண்றது? ஆனா பகவான் ராமனுக்கு அப்படி கிடையாது. சர்வபூஷண பூஷார்காக, எல்லா பூஷணங்களையும் பூட்டுவதற்கு இந்த தோல் தான் தகுந்ததுன்னு தோணுமா? அப்படி அழகான தோல் என்று ஒரு அர்த்தம். ஆனா இது கூட கடைசி அர்த்தம் கிடையாது. அதுக்கு மேல பெரியவர்கள் சொன்னார்கள், இந்த தோளுக்கு எத்தனை ஆபரணங்கள் பூட்டினாலும் தகும் அப்படின்னு சொல்றது கூட தப்பான். ஏன்னா இதுமே தோளுக்கு ஆபரணங்களால் அழகு கொடுக்க வேண்டாம். ஆபரணத்தை எடுத்து பகவான் தோல்ல சாத்தினா ஆபரணத்துக்கு பெருமை கூடி போயிடுமா. ராமனுடைய தோளுக்கு எந்த பெருமையும் வராது, அது ஏற்கனவே அழகாத்தான் இருக்கு. அந்த தோல்ல சாத்தப்பட்ட ஆபரணம் அப்படின்னு சொன்னா ஆபரணத்துக்கு வேணா அழகு கூடுமே தவிர பகவான் ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள். ஆபரணங்களால் அவருக்கு அழகு கிடையாது. அதான் ஹனுமார் சொல்றார், சர்வபூஷண பூஷாரகா கிமர்த்தம் நவிபூஷிதாக. அப்படி எல்லா ஆபரணங்களையும் நீ தரிச்சிருக்கலாமே, ஏன் ஒண்ணுமே தரிக்காமல் வெறும் தோளை காட்டிக்கொண்டு என் முன்னால் வந்தாய் என்று ஹனுமான் கேட்கிறார். என்ன அர்த்தம்னால், நீ ஆபரணத்தை எல்லாம் போட்டு உன் உடம்பெல்லாம் மறைச்சி கொஞ்சம் அழக காட்டியிருந்தாலே நான் மயங்கி போய் உனக்கு பக்தனா இருக்க போறேன். அந்த ஆபரணத்தை எல்லாம் களைஞ்சி உள்ளூர இருக்கிற வெறும் திருமேனி, எப்பவுமே பெருமானுக்கு வெறும் திருமேனி ரொம்ப அழகு. மேல ஆபரணம் எல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்றது அழக மூடுறதுக்காக. நம்ம வீட்டில் குழந்தைக்கு சட்டையெல்லாம் போட்டு வைப்போமோ இல்லையோ, குழந்தை அப்படியே வெறும் மேனியோட வெளியில் ஓடித்துனா பார்க்குறவா திருஷ்டி தோஷம் போட்டுடுவா. அதனால வேண்டாம்னு சட்டை போட்டு மூடி வைக்கிறோமோ இல்லையோ, அதை போல அர்ச்சக சுவாமி அலங்காரம் பண்ணி மூடி வைக்கிறார். அவன் அழகு வெளியில தெரியக்கூடாதுன்னு
உண்மையான அழகு வெறும் திருமேனியுடைய அழகுதான். ஹனுமார் சொல்றார், என்ன ஜெயிக்கிறதுக்கு இவ்வளவு அழகு காட்டணுமா? கொஞ்சம் அலங்காரம் எல்லாம் பண்ணி கொஞ்சம் அழகோட வந்திருந்தாலே நான் தோத்து போயிருக்க போறேன். என்ன ஜெயிக்கிறதுக்கு இப்படியா தோழழகை காட்ட வேண்டும்னு பாடுகிறார். அப்படி ஆயத்தாக நன்ன உயர் நீண்ட தோள்கள் பகவானுக்கு. சுந்தர ஆயத்த புஜம் பஜாமகே, அப்படிப்பட்ட சுந்தர தோளுடையானை பஜாமகே நாம் பக்தி செய்வோம் வணங்குவோம் என்று தெரிவிக்கிறார். அந்த பெருமான் எப்படிப்பட்டவர்? விருக்ஷ சண்டமயம் அத்ரிம் ஆஸ்திதம். அத்ரி அப்படின்னா மலைன்னு அர்த்தம். வெங்கடாத்ரி, நாராயணாத்ரி, விருஷபாத்ரின்னு சொல்றோம். அத்ரினா மலை. இது எப்படிப்பட்டது? மாலிரும் சோலை மலை. சோலைகள் நிறைய இருக்கணும் இல்லையோ, அதைத்தான் சொல்றாரு விருக்ஷ சண்டமயம். விருக்ஷம்னா மரம், விருக்ஷ சண்டம், சண்டம்னா கூட்டம்னு அர்த்தம். விருக்ஷ சண்டமயம், மரக்கூட்டங்களாலே நிறைந்தது. இப்போ ஒரு பொருள் இருக்கு, இது என்னது? தங்கமயம் அப்படின்னா முழுக்க தங்கத்தால் ஆக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அதை போல இந்த மலை இருக்கே விருக்ஷ சண்டமயம், அப்படியே முழுக்க மரங்களை வைத்தே இந்த மலையை பண்ணது போல அடர்த்தியாக எங்கும் காடுகளால் மூடப்பட்டிருக்குமாம். அப்படி அழகான செழிப்புடைய ஒரு மலை. விருக்ஷ சண்டமயம் அத்ரிம் ஆஸ்திதம். அப்ப சோலை மலை, திருமால் இரும் சோலை மலைன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த சோலை மலை என்பதற்காகத்தான் விருக்ஷண்டமயம் அத்ரிம், மரக்கூட்டங்களாலே நிரம்பிய மலையை ஆஸ்திதம், அதிலே நிற்கக்கூடியவன், அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடியவர் என்று கூறத்தாழ்வான் பாடுகிறார். இந்த மலையை பற்றி எவ்வளவு வர்ணனை! சுவாமி நம்மாழ்வார் 10 பாசுரங்கள், 2ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி. கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோவில் வளரளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர்விரராகில் சார்வது சதிரே. வேண்டாம், இளமை இருக்கும் போதே பெருமானை போய் சேவிச்சிருங்கோ. இளமை கெடுவதன் முன்னம் சார்வது சதிரே. இந்த பெருமானை சேவிக்கிறது வயசாயிட்டா கஷ்டமாயிடும், சின்ன வயசுலயே போய் சேவிச்சுட்டு வந்துருங்கோன்னு ஆழ்வார் சொல்றார். அந்த 10 பாசுரங்களிலே இந்த மலையை பத்தி நிறைய. வளரிளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை, இளம் பொழில், அழகா பச்சை பசுமையோடு நிறைய தோட்டங்கள் காடுகள் எல்லாம் சூழ்ந்திருக்கின்றனவாம். வளரிளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை, மயல் மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலை. மயல்னா காதல், ஒரு ஆசை. இங்க இருக்கிற தோட்டங்கள் காடுகளை பார்த்தாலே அப்படியே மனசையே பறி கொடுத்துருவோமா, ஆசை வந்து விடுமா. அப்படி மனதை கவரக்கூடிய ஈர்க்கக்கூடிய ஒரு தோட்டங்களை உடையது. அத மயல்மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலைன்னு சொன்னார். அடுத்தது வரும் மழை தவழும் மாலிரும் சோலை. மேகங்கள் எல்லாம் வந்து அப்படியே மூடிண்டே இருக்குமா. மேகமூட்டமா எப்பவுமே மழை பெய்யறதுக்கு தயாரா இருக்கும், நிறைய தண்ணீர் இருக்கும், எப்பவுமே பச்சை பசேல்னு ஊர் இருக்கும். அப்படி வருமழை தவழும் மாலிரும் சோலை, மறுவில் வன் சுனை சூழ் மாலிரும் சோலை. மறுவில் வன் சுனை, மறுன குற்றம், குற்றமில்லாத சுனைகள்னு தெரிவித்தார். அப்படின்னா ரொம்ப தெளிவா இருக்குமா. ரமணீயம் பிரசன்னாம்பூ, ரமணீயம்னா பார்க்கறதுக்கே அழகா இருக்கணும், தெளிவா இருக்குமா சிலம்பாரினுடைய அங்க இருக்கிற நதி முதலானவற்றினுடைய தண்ணீர். அப்படி மறுவில் வன் சுனைசூழ் மாலிரும் சோலை, மழக்களிற்றினம் சேர் மாலிரும் சோலை. இளமையான களிற்றினம், யானைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா இந்த காடிலே இருக்கின்றனவாம். மாதுரு மயில் சேர் மாலிரும் சோலை. மாதுனா பெண்மயில் அர்த்தம். பெண்மயிலோடு கூடின மயில், ஆண்மயில்கள் இருக்கக்கூடிய மாலிரும் சோலை. அப்ப மழை எப்பவுமே இருக்கு. மேல சொல்ற, மேல சந்திரன் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருப்பாராம். மதிதவள் குடுமி மாலிரும் சோலை. இந்த மாலிரும் சோலையினுடைய மேல சிகரத்துக்கு மேல சந்திரன் இருப்பாராம். சுத்தி மேக கூட்டங்கள் இருக்குமா, மழை பொழிஞ்சுட்டே இருக்குமா, தண்ணீர் நிரம்பி இருக்குமா, தெளிவா இருக்குமா, செடிகள் மரங்கள் எல்லாம் பூத்து இருக்குமா, அப்படியே காடு மூடி மலை இருக்குமா, அதுல யானைகள் சிங்கங்கள் மயில்கள் எல்லாம் இருக்குமா. இதுக்கு மேல ஒரு மலையினுடைய அழகை யாரும் வர்ணிக்க முடியாது. அப்படி நம் பொதுவாக இதெல்லாம் திருமங்கை ஆழ்வார் தான் மலையெல்லாம் வர்ணிப்பார், ஊரை வர்ணிப்பவர். ஆனா நம்மாழ்வாருக்கே அவ்வளவு. அவர் சொல்றார், திருமாலிரும் சோலையை கூட அடைய வேண்டாம், புறமலசார போவது கிரையே. அவ்வளவு போட்டாலும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மலைக்கானு போயிடுங்க. திருமாலிரும் சோலை மலைக்கு போக முடியாட்டாலும் அந்த பக்கத்தில் சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற ஒரு மலை, அங்க இருக்கிற புறச்சோலை, ஏதோ ஒன்றையாவது அடைந்தாவது தீர வேண்டும் என்று ஆழ்வார் பாடுகிறார். அப்படி விருக்ஷ சண்டமயம் அத்ரி, மலை மரக்கூட்டங்களால் நிறைந்த மலையை அடைந்து அதற்கு மேலே வனகிரீசன். இந்த பகவானுக்கு வனகிரீசன், வனகிரி சோலை மலை, அதுக்கு ஈசன், சோலைமலைக்கு தலைவனான பகவான் வனகிரீசன், வனாத்ரிநாதன்.
வனாத்ரினாலும் சோழமலை, வனகிரினாலும் சோழமலை, இப்படி பல திருநாமங்களை மாற்றி மாற்றி பிரயோகிக்கிறார். அப்படிப்பட்ட பெருமானை பஜாமகே என்று தெரிவித்தார். சரி, பெருமானுடைய பெருமை சொல்லியாச்சு, சுந்தரத்தோளுடையான்னு. ஊருக்கு என்ன பெருமைனால் இந்த ஊருக்கு பெருமையே இங்கு ஓடக்கூடிய ஆறாலே தான் என்று தெரிவிக்கிறார். சிலம்பாறு நூபுர கங்கா என்று இங்கு இருக்கக்கூடிய ஆற்றுக்கு பெயர். பகவான் திரிவிக்ரமாவதாரம் செய்த போது பிரம்மா தன்னுடைய கமண்டலூர் இருந்த தீர்த்தத்தை எடுத்து பகவானுடைய திருவடியிலே சேர்த்தார். குறை கொண்டு நான்முகன் குண்டிக நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தின்னு ஆழ்வாருடைய பாசுரம். தர்ம தேவதையே வந்து கமண்டலு தீர்த்தமா இருந்தாராம். அந்த தீர்த்தத்தை எடுத்து பகவான் திருவடியில சேர்த்தார். அதுல கட்டவிரல்ல பட்டு வந்த தீர்த்தம் தான் கங்கை, திரிவிக்ரம ஸ்ரீபாத தீர்த்தம்னு கொண்டாடப்படுகிறது. அதே சமயத்தில் அந்த தீர்த்தத்தில் ஒரு தாரை, ஒரு துளி வந்து பகவானுடைய சிலம்பு, திருவடியில சிலம்பு போன்றிருப்பாரு, அந்த நூபுரம் சிலம்பில பட்ட அதிலிருந்து தெளித்து கீழே பூமிக்கு வந்ததான். அதுதான் திருமாலிரும் சோழமலையிலே ஓடுகிறது சிலம்பாறு, நூபுர கங்கான் அதற்கு பெயர். அந்த ஆற்றாலே தான் இந்த ஊருக்கே பெருமைன்னு தெரிவிக்கிறார். எத்திர சுப்பிரதித நூபுராபகா தீர்த்தம் அர்த்தித பலப்பிரதம் விதுகு. எத்திர எந்த திருமாலிரும் சோழமலையில் சுப்பிரதித மிகவும் பிரசித்தம். என்ன பிரசித்தினால் எல்லா பயன்களையும் கொடுக்க வல்ல தீர்த்தம், பகவானுடைய திருவடியிலிருந்து தோன்றி வந்த தீர்த்தம், கங்கைக்கு சமமான தீர்த்தம் என்று இதற்கு பெயர் பெருமைகள் உண்டா. பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தில் பாடுகிறார், சிலம்பு ஆர்க்க வந்து தெய்வ மகளிர்கள் ஆடும் சீர் சிலம்பாறு. தெய்வ மகளிர்கள் அப்சரசுகள் எல்லாம் இந்த சிலம்பாற்றுல குளிக்கிறதுக்காக வருவாளாம். அவர்கள் காலில் சிலம்பு போன்றிருப்பாளோ இல்லையோ, அதெல்லாம் சல சல சலன சத்தம் போடும் அளவுக்கு தேவஸ்திரீகள் எல்லாம் வந்து குளித்து ஆனந்தப்படக்கூடிய சிலம்பாறு என்று தகப்பனார் பெரியாழ்வார் பாசுரம். மகள் ஆண்டாள் பாடினாள், சந்தொடு கார் அகிலும் சுமந்து தடங்கள் பொருது வந்திழியும் சிலம்பாறு. சிலம்பாறு வரும்பொழுது சந்து நிறைய சந்தன கட்டைகளை எல்லாம் அடிச்சு புரட்டிட்டு வருமா. கார் அகிலும் அகில் கட்டைகள், கருப்பான அகில் கட்டையெல்லாம் அடிச்சுட்டு வருமா. சுமந்து தடங்கள் பொருது, அங்கங்க குளம் இருக்குமே, அந்த குளத்தையே அடிச்சுட்டு குளமே அழிஞ்சு போயிடும். வர வேகத்துல குளத்தையே அழித்து விடுமோ என்கிற வேகத்தோடு வருகிறார். அப்படிப்பட்ட வந்து இழியும் சிலம்பாறு என்று ஆண்டாளுடைய பாசுரம். இப்படி இந்த சிலம்பாறு நூபுகர் கங்கைக்கு பெருமை. அதைத்தான் சுப்பிரதித நூபுராபகா, அபகான பெயரை உடையவள் அர்த்தம். நூபுர கங்கை என்கிற பெயரை உடைய நதி தீர்த்தம், மிக புனிதமானது, இந்த சம்சாரத்தையே தாண்டி வைக்கக்கூடியது. அப்புறம் நூபுர கங்கை என்று பிரசித்தி பெற்ற தீர்த்தமானது அர்த்தித பலப்பிரதம். அர்த்தித பிரார்த்திக்கப்பட்ட வேண்டப்பட்ட, பலப்பிரதம் பலத்தை கொடுக்க வல்லது. நாம தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ எந்த பயனை கேட்டாலும் கொடுக்க வல்ல பெருமை இந்த தீர்த்தத்துக்கு உண்டாம். பகவான் அந்த நூபுர கங்கைக்கு எழுந்தருளுகிறார். அழகாக தொட்டி திருமஞ்சனம்னு உண்டு. பெருமான் போய் அந்த நூபுர கங்கைக்கு உள்ள ஒரு குகைக்குள்ள போய் எழுந்தருளி விடுவார். அவர் தலையிலேயே வந்து அந்த நூபுர கங்கை தீர்த்தம் விழும். அவர் திருவடி வழிக்கும் வழிந்து கீழே வரும். அதில் நாமளே போய் குளிக்கலாம். அப்படி இந்த பகவான் ஆனந்தமா நூபுர கங்கையிலே நீராடுகிறார். அன்னைக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் தான், இன்றைக்கும் ஸ்ரீபாத தீர்த்தம் தான். அந்த நதியால் தான் இந்த ஊருக்கே பெருமை. அந்த ஊரில் இருப்பதால பெருமானுக்கு பெருமை. இப்ப வரிசை எப்படி இருக்கு பாருங்க. எத்திர சுப்ரதித நூபுராபகா தீர்த்தம் அர்த்தித பலப்பிரதம் விதுகு. எங்கு நூபுர கங்கை இருக்கிறாளோ அந்த இடம் எது? விஷண்டமயம் அத்ரிம். அப்படிப்பட்ட திருமாலிரும் சோழமலையை ஆஸ்திதம் அங்கு இருக்கக்கூடிய சுந்தராயத புஜம் பஜாமகே, சுந்தரத்தோளுடையானை நான் வணங்குகிறேன் என்று நதி, நதியால ஊருக்கு பெருமை, ஊரால பெருமானுக்கு பெருமை, அந்த பெருமானை நான் பற்றுகிறேன் என்று 2வது ஸ்லோகத்தாலே தெரிவித்தார். அதுக்கு மேல 3வது ஸ்லோகம், கொச்சித் துவரிதகாமினி கொச்சனமந்த வந்தாலசா கொச்சித் ஸ்கலித விஹ்வலா கொச்சன பேனிலா சாரவா பதந்தியபி கில கொச்சித் விரஜதி நூபுராஹ்வா நதி சுசுந்த புஜாஹ்வயம் மதுநிபீய மத்தாயதா. இந்த ஸ்லோகத்தில் முழுவதுமாக சிலம்பாறு நூபுர கங்கை இருக்கே அதனுடைய போக்கு ஓட்டம் எப்படி இருக்கும்னு சொல்லி அதனுடைய பெருமையை சொல்லுகிறார். சிலம்பாறு எப்படி தெரியுமா ஓடுறது? கொச்சித் துவரித காமினி, சில இடங்களில் துவரித்தம், ரொம்ப வேகமா ஓடி போறதாம். தடைகள் எல்லாம் ஒண்ணும் இல்லாம பாத தெளிவா இருக்குன்னு வச்சுங்களேன், வேகமா அடிச்சு புரட்டிட்டு ஓடி போகுமா. கொச்சித் துவரித காமினி, வேகமான போக்கை உடையவளாக சில இடங்களிலே இருக்கிறாள். கொச்சன மந்த மந்த ஆலசா,
ஆலசியம்னா சோம்பேறித்தனம்னு அர்த்தம். சில இடங்களில் இப்படி மெதுவா மந்தமா சோம்பேறித்தனத்தோடு அப்படியே சலசலன்னு ஓடி போகலாம். வேகமா ஓடி போற இடங்களும் உண்டு. சில இடத்துல பறந்து இருக்கு, நடுவில் ஒன்றும் பெருசா பாறைகள் இல்லை, நீர்வீழ்ச்சி இல்லைன்னா பறந்து போற இடத்துல மெதுவா தண்ணீர் நடந்து போறது. கொச்சன மந்த மந்தாலசா. அதுக்கப்புறம் கொச்சித்து ஸ்கலித விஹ்வலா. சில இடங்களில் பெரிய பாறைகள்ல மோதி மேல போக முடியாமல் சுழித்து கொண்டு இப்படி திரும்பி ஓடி அப்படி தாண்டி ஓடி மேல குதிச்சு ஓடி ஸ்கலித விஹ்வலா. இப்படி பாதை தடுக்கப்பட்டு பாய்ந்து சில இடங்களிலே ஓடுகிறாள். கொச்சன பேனிலா. சில இடங்களில் நிறைய நுரைத்து கொண்டு வெள்ளையா அப்படியே நுரை படிந்தபடிக்கு சில இடங்கள்ல ஓடுவாளாம், சில இடங்கள்ல தெளிவாக ஓடுவாளாம். கொச்சித்து சாரவா. ரவம், ரவம்னா ஒலின்னு அர்த்தம். சில இடங்கள்ல நல்லா சத்தத்தோடு ஓடுவாளாம். நாம தள்ளி நின்று கேட்டாலே மலை ஏற தொடங்குகிறோமே, ஏற போகும்போதே மேல நீர்வீழ்ச்சியில விழற சத்தம் நமக்கு கேட்கும். ஓ கிட்டக வந்துட்டோம், மேலே நூபுர கங்கையில் குளிக்க போகலாம்னு அப்பவே ஆனந்தம் வந்துடும். அப்படி சாரவா ஒலியோடு கூடியவளாக இருக்கிறாள். இப்படியெல்லாம் ஓடுகிறாளே. பதந்தியபி கில கொச்சித்து. சில இடங்களில் பதந்தி விழுந்துருவாளாம். பெரிய நீர்வீழ்ச்சியை போல ஒரு பாறையிலிருந்து மலையிலிருந்து கீழே விழுவது போல கொட்டுகிறாள். அப்போ சில இடத்துல வேகம், சில இடத்துல நிதானம், சில இடத்துல தடுக்கப்பட்டு மாறி ஓடுகிறாள், சில இடத்துல நுரை தொட்டி கொண்டு ஓடுகிறாள், சில இடங்களில் அதிகமான சத்தத்தோடு ஓடுகிறாள், சில இடத்துல உயர்ந்த இடத்திலிருந்து கீழே விழுந்து ஓடுகிறாள். இப்படியெல்லாம் மாத்தி மாத்தி ஓடுகிறாளா. இதை பார்த்தா எப்படி இருக்குன்னால் கொச்சித் பிரஜதி நூபுராஹ்வா நதி. விரஜதினா செல்லுகிறாள். நூபர கங்கை என்பவள் சுசுந்தர புஜாஹ்வயம் மது நிபீய மத்தாயதா. இதை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கான், ஏதோ கள்ளு குடிச்சிட்டு அப்படியே நடக்க தெரியாம அப்படியே ஆடி ஆடி அசப்பாளோ இல்லையோ. நேரம் நடக்கணும், பாதையில் நேர போக முடியல, ஏதோ பானம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்ருக்கான்னு சொல்லுங்களேன், கள்ளு குடிச்சிருக்கா, கள்ளு குடிச்சா நேர் பாதையில் நடக்க முடியாதோ இல்லையோ, திடீர்னு வேகமாக நடப்பா, போய் அங்கே இருக்கிறது யானை பிடிச்சு நின்றுப்பா. இதெல்லாம் அடியனுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, சொல்றது குரத்தாழ்வான்னு சொல்றதை வச்சுன்னு அடியனு ஊகித்துக் கொள்ளுகிறேன். ஆனால் தெரிஞ்சுக்கலாம், இதே போல பாசுரம் உண்டு. ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்னு வாடி வாடும் இவ்வாணுதலே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். ஆழ்வார் பகவானை விட்டு பிரிந்தவுடனே வருத்தத்தினால இதை போலத்தான் நடப்பாராம். ஆடி ஆடி நேர ஆழ்வாரால் நடக்க முடியாது, பெண் பாவனை, அதில் இப்படியே அசைந்து அசைந்து ஆடுவாராம். அதுக்கு மேலே நடக்க முடியாமல் விழுந்துருவார். இப்படித்தான் பக்தியில் அதிகமாக போய் ஆற்றாமை அதிகமானாலும் அப்படித்தான். இப்போ பகவானை குடித்து விட்டதா. இப்போ நூபுர கங்கை எந்த கள்ள குடிச்சதுனால் மது சுந்தர புஜாஹ்வயம் மது, சுந்தரத்தோளுடையானே தேனை போலத்தான் இருக்கிறார். அந்த தேன் அந்த கள்ளை இப்போ இந்த நதி குடிச்சுடுத்தான். குடிச்சதுனால நிபிய நன்றாக குடித்து மத்தாயதா. மத்தம்னா அப்படியே மதம் பிடிச்சு கல் வந்த கல் சாப்பிட்டா அப்படி தலையெல்லாம் சுத்துமோ இல்லையோ, அதை போல தலை சுத்தி சில இடத்துல வேகமா போறா, சில இடத்துல மெதுவா போறா, சில இடத்துல நுரைத்துண்டு போறா, சில இடத்துல சத்தம் அதிகமா இருக்கு, சில இடத்துல சத்தமே இல்லாம போறா, சில இடத்துல மேலேந்து கீழ் விழறா, சில இடத்துல சாந்தமா போகிறாள். இப்படி எல்லாம் போவதை பார்த்தால் திரு சுந்தரத்தோளுடையான்னு ஒரு மது, ஒரு கல் இருக்கிறதே. ஆழ்வாரே பாடுகிறார், எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே திருமாலிரும் சோலை கோனேயாகி நின்னொழிந்தான் என்ன முத்தும் உயிருண்டே. எனக்கு எல்லாம் இனிமையான பொருள்களும் பகவான் தான். தேன், பால், கண்ணல், அமுது எல்லாமே பகவான். எல்லாத்தையும் கலக்கணுமா. தேனையும் பாலையும் கண்ணல் அமுதெல்லாம் கலந்தா எவ்வளவு ருசியா இருக்கும். அப்படி பகவான் மதுரமாக அப்படி இனிமையானவனாக இருக்கிறார். எத்தனையும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதரும் அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவ அமுதமே. இந்த அமுதத்தை சாப்பிட்டா போரும்னே தோணாது, எப்பவுமே ஆசைப்படும் போடையே இருக்கும். அப்படி மது கள்ளு பகவான். அந்த கள்ள நூபுர கங்கை நதி குடிச்சிட்டாளாம். குடிச்சிட்டாள்னா அவளை பார்த்து ஆனந்தப்படுகிறாள்னு அர்த்தம். அந்த ஆனந்தத்தாலே மத்து ஒரு மதம் பிடித்தது போல சில இடங்களில் வேகமாகவும் மெதுவாகவும் சாந்தமாகவும் சத்தத்தோடும் பாய்ந்து கொண்டும் இப்படி இந்த நதி செல்லுகிறாள் என்று குரத்தாழ்வான் பாடுகிறார். அப்ப ஆழ்வாருக்கும் மதுபானம், எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே திருமாலிரும் சொல்லேன்னு சொன்னாரா. அப்ப ஆழ்வாரும் பகவான் என்கிற மது கள்ள குடிச்சிருக்காருன்னு அர்த்தம். நதியும் பகவான் என்கிற கள்ளை குடித்து விட்டது. இவர்கள் மட்டும் கிடையாது, பகவானே கள்ளு குடிச்சிருக்காராம். எங்க சுவாமி இப்படியெல்லாம் எங்க இருக்குன்னால், இதே பெருமானை பற்றி செஞ்சொற்கவிகாள் உயிர்கா தாட்சைமென் என்று கடைசியில 10ஆம் நம்மாழ்வாருடைய பதிகம் அதுல தெரிவிக்கிறார். பன்னார் பாடல் இன்கவிகள் யானாய்த்தன்னை தான் பாடி தென்னாவென்னும் என்னம்மான் திருமாலிரும் சோலையானே. ஆழ்வார் அழகான திருவாய்மொழி பாடுறாரா. அந்த திருவாய்மொழி தான் கள்ளு தேனு மது.
அதை பகவான் குடிச்சிட்டாராம். குடிச்ச உடனே தென்னாதெனா தென்னாதெனான்னு ஒருத்தர் பாட்டு பாடுறச்சே கச்சேரி பார்த்தோம்னா கூட நாமும் சேர்ந்து பாடுவோம் இல்லையோ, ஆழ்வார் பாடுறதை கேட்டு அதை அப்படியே மதுபானம் பண்ணது போல தான் மயங்கி போய் அப்படியே தலையெல்லாம் அசைத்து கொண்டு தானும் தாளம் போட்டு தென்னாதெனான்னு பகவான் பாடிட்டு இருப்பாராம். அப்ப இந்த ஊர்லயே எல்லாரும் இப்படித்தான் இருப்பா போல இருக்கு. ஆழ்வாரும் பகவான் என்கிற மதுவை குடிச்சுட்டு ஆனந்தமா இருக்கார். நூபுரகங்கை பகவான் என்கிற மதுவை குடித்து விட்டு இப்படி அசைந்து அசைந்து ஓடி ஆடி வருகிறாள். பகவானும் திருவாய்மொழி என்கிற மதுவை குடித்து விட்டு இப்படியே தலையாச சென்று ஆனந்தமா பாடிட்டு இருக்காராம். இப்படி இந்த ஊர் இருக்கிறது என்று இந்த நதி நூபுர கங்கையினுடைய பெருமையை 3வது ஸ்லோகத்தாலே தெரிவித்தார். அதுக்கு மேல 4வது ஸ்லோகம் உததிக மந்தராத்ரி மதி மந்தன லப்த பயோ மதுர ரசேந்திராஹ்வ சுத சுந்தர தோஃப் பரிகம் அசரணம் ஆதிருஷாத்ம சரணம் சரணார்த்தி ஜன பிரவணதியம் பஜேம தருஷண்ட மயாத்ரிபதிம் என்று அடுத்த 4வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். தருஷண்ட மய அத்ரிபதிம் பஜேம, அதே அர்த்தம் தான். தரு மரம், தருஷண்டம் மரக்கூட்டம், மரக்கூட்டமே மயம், அதாலேயே நிறைந்த அத்ரி இந்த மலை திருமாலிரும் சோலை மலை, அந்த மலைக்கு பதியாக தருஷண்ட மயாத்ரிபதி. ஒரே பெயர் தான். இப்போ ராமானுஜர், அதே ராமாவரஜர் என்று வெவ்வேறு மாதிரி சொல்லலாமோ இல்லையோ, அதை போல வனகிரீசன் வனாத்ரிநாதன் என்று சொல்லுவதை இப்போ மாற்றி சொல்றார். தருஷண்டம் அயாத்ரிபதி, மலை மர கூட்டங்களால் நிறைந்த மலைக்கு அதிபதியான பெருமானை பஜேம நம்முடைய பக்திக்கு இலக்காக்குவோம், அவனிடத்தில் பக்தி செலுத்துவோம் என்று தெரிவிக்கிறார் குரத்தாழ்வான். அந்த பெருமான் எப்படி இருக்கார்னால், முதல்ல அவருடைய தோள், இந்த பெருமானை பார்த்தாலே சுந்தர தோளுடையான் தானே, அவருடைய தோளைத்தான் முதல்ல குரத்தாழ்வான் பாடுகிறார். எப்படி இருக்குன்னா, பெரிய பார்க்கடல், 1000 தோளால் அலைகடல் கடைந்தானே பகவான், அந்த தோள்களோடு இந்த இடத்துல காட்சி கொடுக்கிறாராம். அதிலும் தோள் கடையும் பொழுது பகவானை பற்றி ஆண்டாளுடைய ஒரு பாசுரம், மந்தரம் நாட்டியன்று மதுர கொழும்சாறு கொண்ட சுந்தர தோளுடையான். நாச்சியார் திருமொழியில் 9வது திருமொழி, அதில் தொடக்கத்தில் இந்த பாசுரம் வருகிறது. மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழும்சாறு கொண்ட, மந்தரமலையத்தான் கொண்டு வந்து மத்தா வச்சார் பகவான். பார்க்கடல்ல மந்தரமலையை வச்சு வாசுகையை பாம்பை கயிறாக சுத்தி பகவான் பிடித்து கடைந்தாரோ இல்லையோ, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு ஆண்டாளே பாடுகிறாள் திருப்பாவையிலே. அதை போல இந்த இடத்தில் மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழும் சாறு கொண்ட சுந்தர தோளுடையான், மதுரம் இனிமையான நல்ல சாறு, அதிலிருந்து வந்த சாரத்தை பகவான் கொண்டார், சுந்தரத்தோளுடையான் கொண்டார்னு பாசுரம் இருக்கு. அந்த இடத்தில் கொழும் சாறுன்னு சொல்லப்படுவது தேவர்கள் ஆசைப்பட்ட அமுதம் மட்டும் அல்ல. ஏன்னா தேவர்கள் கொட்ட ஆசைப்பட்ட பகவான் எங்க கொண்டார், அதை தான் எடுத்துக்கவே இல்லையோ இல்லையா, அதை அவர்களுக்குத்தானே கொடுத்தார். அப்ப இந்த இடத்துல அமுத கொழும் சாறு, மதுர கொழும் சாறுன்னு எதை ஆண்டாள் பாடுகிறாள்னால் மகாலட்சுமி தாயாரத்தான் சொல்றாளாம். ஏன்னா அந்த அமுதத்தை கடையும் போது வெறும் அமுதம் மட்டும் வரவில்லை. பார்க்கடல் கடையும் போது உச்சை சிரவஸ்னு குதிரை வந்தது, ஐராவதம்னு யானை வந்தது, அப்சரசுக்கள் வந்தார்கள், ஹாலஹால விஷம் வந்தது, கௌஸ்துப மணி வந்தது, பிராட்டி வந்தாள், அமுதம் வந்தது, இத்தனை பொருட்கள் அதிலிருந்து வந்தன போலியோ. அப்ப இந்த இடத்துல மதுர கொழும் சாறுன்னு சொன்னது ஏதோ இந்த உலகத்துல சாகாவரம் கொடுக்குமே அந்த அமுதத்தை பத்தி ஆண்டாள் சொல்லவே இல்லையா. அதிலிருந்து வந்த உயர்ந்த அமுதமான பெரிய பிராட்டியார் நீணாகம் சுத்தி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்தமுதம் கொண்டுகந்த பெம்மான்னு ஆழ்வாருடைய பாசுரம். நீணாகம் பெரிய வாசுகி பாம்பை சுத்தி நெடுவரை நட்டு பெரிய மந்தரமலையை மத்தாக நட்டு ஆழ்கடலை பேணான், இந்த கடல் நன்னா இருக்கணுமேனு பகவான் பேணவே இல்லையா, என்னானாலும் பரவாயில்லன்னு கடைஞ்சுட்டாராம். ஏன் அப்படி, அவர் ஏன் ஆசைப்படணும், ஏன் கடலை ரட்சிக்கிறதுக்கு பகவானுக்கு ஏன் ஆசை இருக்கணும்னால் தன்னுடைய படுக்கையே அதுதானே, பார்க்கடல் தான் அவர் படுத்துட்டு இருக்கார். ஐயோ இதை நான் கடைஞ்சேன்னா நான் படுத்துக்கிறதுக்கு இடமே இருக்காதேன்னு அவர் நினைக்கலையாம். இந்திரனுக்கு அமுதம் வேண்டும்னா என்ன பண்றதுக்கும் தயார். ஆழ்கடலை பேணான் கடைந்து அமுதம் கொடுத்து உகந்த பெம்மான்னு தான் ஆழ்வார் பாடியிருக்கணும். கொடுத்து தானே அமுதத்தை கொடுத்தார்னு பாடினா தானே சரி. கொண்டு உகந்தன்னு ஆழ்வார் பாடுறார். அந்த இடத்துல எந்த அமுதம், மேலோட்டமா வர அமுதம் தேவர்களுக்கு, உள்ளமுதம் சீடக்கடல் உள்ளமுதன்ன தேவகின்னு பெரியாழ்வாருடைய பாசுரம். மேலோட்டமா வந்த அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்துட்டாராம். அதில் உள்ள ஆழமான உயர்ந்த அமுதம் இருக்கே அதுதான் மகாலட்சுமி தாயார். அந்த தாயார் எடுத்து தன்னுடைய மார்பிலே வைத்துக் கொண்டாராம். இது ஆண்டாளுடைய ஒரு பாசுரம். சுந்தரத்தோளுடையான் மந்தரம் நாட்டியன்னு மதுர கொழும் சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான்
தோளுடையான் என்று பாடுகிறாரோ இல்லையோ, அதே போலத்தான் இந்த ஸ்லோகத்தை குரத்தாழ்வான் அமைத்திருக்கிறார். உததிக மந்தராத்ரி மதிமந்தன லப்த பயோமதுர ரச இந்திரியாஹ்வ சுதா சுந்தர தோஃப் பரிகம். பெருமான் பெரிய சுந்தர தோஹோ, இது வரைக்கும் பாஹு புஜம் அப்படின்னா சொன்னாரா, தோஹோ அப்படின்னா தோள்னு அர்த்தம். சுந்தர தோஹோ, சுந்தர தோஹோனா சுந்தர தோளுடையான் அர்த்தம். பரிகம் அந்த தோள் பெரிய ஒலக்கையாட்டம் பலம் வாய்ந்ததாக இருக்கிறதாம். மல்லாண்ட திண்மையான தோள்கள் பகவானுக்கு. அந்த தோள் என்ன பண்ணித்து, உததிகம் அந்தராத்ரி, உததினா கடல்னு அர்த்தம். அந்த உததியில் கடலில் வைக்கப்பட்ட மந்தராத்ரி, மந்தர மலை என்னும் மதி, அந்த மத்தை மந்தன கடைந்தாரோ இல்லையோ பகவான். ஆறு மலைக்கு எதிர்ந்தோது மொழி அறவூறு சொலாய் மலை தேய்க்கு மொழி கடல் மாறுசுடன் அழைக்கின்ற ஒலி அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நானே. அவர் கடைய தொடங்கின உடனே 6 மலைக்கு எதிர்ந்தோடு மொழி. ஆறுகள்லாம் மலையிலிருந்து கீழே ஓடி வரணுமா, மலை சுத்த சுத்த ஆறெல்லாம் எதிர்பக்கம் நோக்கிட்டு திரும்ப ஓடுறதான். அறவூர் ஒரு சொலாய் மலை தேய்க்கு மொழி, பாம்போட உடம்பும் மலையும் இப்படி அப்படி சொரஞ்சு சொரிஞ்சு அதிலிருந்து சத்தம் வருதான். கடல் மாறு சுழன், நாம் தயிர் கடையும் போதே ஷல் 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 ஷல்னு ஒரு சத்தம் வருமோ இல்லையோ, அதை போல கடலே இப்படியும் அப்படியும் மாறி மாறி சுத்துறதுனால சத்தம் வருதான். இப்படி சத்தங்கள் வரும்படிக்கு பகவான் அமுதத்தை கொள்வதற்காக கடைந்தார். அப்படி மதி மந்தன லப்த, அப்படி ஒரு மலையையே மத்தாக வைத்து பகவான் கடைந்த போது என்ன கிடைத்தது, லப்த பயோ மதுர ரச. பயஹா அப்படின்னா பால் அர்த்தம். அந்த பாலினுடைய மதுர ரசம், அதான் அமுதம். பாலினுடைய கடைந்தெடுக்கப்பட்ட ஒரு பொருளாகத்தானே அமுதம் வந்தது. அது தேவர்களுக்கு கொடுத்த அமுதம், சாகாவரத்தை கொடுக்கக்கூடிய அமுதம். அதைத்தான் பயோ மதுர ரசன்னு தெரிவித்தார். அதோடு கூட இந்திராஹ்வ சுதா, இந்திரா அப்படின்னு பிராட்டியாருக்கே பெயர். அந்த பெரிய பிராட்டிய இந்திரா, இந்திராணின்னு இந்திரனுடைய மனைவிக்கு பெயர். இந்திரா அப்படின்னு மகாலட்சுமி தாயாருக்கு பெயர் உண்டு. இந்திராஹ்வய சுதா, சுதானாலும் மறுபடியும் அமுதம்னு தான் அர்த்தம். அப்ப இந்திரா என்று பெயர் பெற்ற ஒரு அமுதம், மேலோட்டமா பாலிலிருந்து வந்த அமுதம் ஒண்ணு, இந்திரா மகாலட்சுமி என்று பெயர் கொண்ட அமுதம் ஒண்ணு. இந்த 2 அமுதங்களையும் பகவான் அடைந்தாரு. அப்ப மதிமந்தன லப்த பயோமதுர ரச இந்திரியாஹ்வ சுத சுந்தர தோஃபரிகம், இப்படி 2ஐயும் அடைவதற்கு காரணமான உலக்கை போன்ற தோள்களை உடைய சுந்தர தோளுடையான் என்று பகவானை வர்ணிக்கிறார். அப்ப இதை கடைந்ததே பிராட்டி அடைவதற்காகத்தான். நீணாகம் கீழே சொன்னாமே அண்ணல் செய்து என்று திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே விண்ணவர் அமுதுண அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெம்மானேன்னு பாடுகிறார். பகவான் பெருமான் எப்படிப்பட்டவர், முதல்ல அண்ணல் செய்து, நான் என்ன வழி சொல்லணும் சொல்ற, தேவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அசுரர்களை எப்படி ஜெயிப்பதுன்னு தெரியவில்லை. பகவான் முதல்ல ஆஸ்வாத, கவலைப்படாதீங்க, நான் என்ன வழின்னு சொல்றேன், நான் தலைவன் இருக்கும்போது நீங்க ஏன் கஷ்டப்படுகிறீர்கள். அண்ணல் செய்து அலை கடல் கடைந்து, கடலை கடைய வேண்டியதான்னு பகவான் சொல்லிட்டார். அதில் திடீர்னு ஹாலஹால விஷம் வந்தது. அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே, நெற்றிக்கண் படைத்த சிவபெருமான் அந்த நஞ்சை உண்ண பகவான் கண்டு கொண்டிருந்தார். அவர் நஞ்சை எடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் விண்ணவர் அமுதுண, விண்ணவருக்கு அமுது கொடுக்க போறேன்னு சொன்னார். ஆனால் அது வெறும் சாக்கு தான். உண்மையில் அதுக்காக பகவான் கடையவில்லை. அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம் பெருமானே, உள்ளுக்குள்ள இருந்த அமுதா மகாலட்சுமி தாயார் வந்தாளே, அந்த மகாலட்சுமியை தானே பெற்று போனார். அப்போ ஒன்று தேவர்களுக்கான அமிர்தம், 2வது தனக்கான அமிர்தம். இந்த 2ஐயுமே கடைந்து எடுத்த தோள்களை உடையவன் சுந்தர தோளுடையான். அப்படிப்பட்டவனை நான் வணங்குகிறேன், பஜிக்கிறேன் என்று தெரிவிக்கிறார். அதுக்கு மேல் அதோட நிறுத்தல. அடுத்து சொன்னார், அசரண மாதிருஷ ஆத்ம சரணம். அசரண வேறு புகழ் இல்லாத, மாதிருஷ என்னை போல, மாதிருஷ ஆத்ம சரணம் ஆத்மாக்களுக்கு புகலிடமாக இருக்கிறார். வேற புகழ் இல்லாமல் ஒரு ஆத்மா என்ன போன்றவர்கள் தவிக்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் புகழாக பகவான் தான் இருக்கிறானாம். அசரண்ய சரண்ய அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்தியேன்னு சுவாமி ராமானுஜர் கத்தியத்திரயத்தில் சரணாதி பண்றார். அசரண்ய சரண்யன், யாருக்கெல்லாம் நாதர்களில் அநாதைன்னு நினைச்சா பகவான் தான் நாதன், எனக்கு சரணமே புகழே இல்லைன்னு நினைச்சா பகவான் தான் புகழாக இருக்கிறார். நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் புகழொன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று திருவேங்கடத்துக்கு நம்மாழ்வார் பாடினார்.
அதை அப்படியே இப்போ தெற்கு திருமலைக்கு வச்சுக்கணும். எப்பவுமே திருவேங்கடத்துக்கும் திருமலைக்கும் அது திருமாலிரும் சோழமலைக்கும் தொடர்பு உண்டு. அதுக்கு வடக்கு திருமலைன்னு பெயர், இதற்கு தெற்கு திருமலைன்னு பெயர். மேலே திருவேங்கடத்திலையும் பகவான் இருக்காராம், அவரே தான் இங்கே தெற்கு திருமலையில் திருமாலிரும் சோழமலையில் இருக்காராம். அவரை தவிர புகழ் கிடையாதுன்னு நம்மாழ்வார் பாடினார். ஆசரண மாதிருஷ ஆத்ம சரணஹா, சரணமில்லாத புகழில்லாத என்னை போன்ற தாழ்ந்தவர்களுக்கும் நீதான் சரணமாக இருக்கிறாய் என்று கூறத்தாழ்வான் தெரிவித்தார். அதுக்கு மேல சொல்றார், சரணார்த்தி ஜன பிரவண தீயம். மற்ற எல்லாத்தையும் முடிச்சு இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் நமக்கு மிச்சம் இருக்கு. சரணார்த்தி ஜன பிரவண தியம். சரணார்த்தி, எனக்கு புகழ் வேண்டும் புகழ் வேண்டும்னு யாரெல்லாம் வேண்டிக் கொண்டு வருகிறார்களோ, பகவானை புகழாக தேடி வருகிறார்களோ, அப்படிப்பட்ட சரணாகதர்கள் தான் ஜனங்கள். சரணார்த்தி ஜன, சரணத்தை புகழை ஆசைப்பட்டு வேண்டி வரக்கூடிய ஜனங்களிடத்தில் பிரவணதியம், மிகவும் பிராவண்யம். பிராவணம்னா ஆசை, ஈடுபாடுன்னு அர்த்தம். தன் திருவடிகளில் விழுந்தவர்களிடத்தில் மிகுந்த ஈடுபாட்டை உடையவன் பகவான் என்று இந்த அடைமொழியில் தெரிவிக்கிறார். சரணார்த்தி ஜன பிரவணதியம் சுந்தர பாகும்னு தெரிவிக்கிறார். அப்படியா, இவருக்கு என்ன குறிப்பிட்டு சொல்லணுமான்னு? எல்லா பெருமான்களுக்குமே தன் திருவடிகளை பற்றின இடத்துல பக்தி உண்டு. ஞானி து ஆத்மைவ மேமதம், என்னுடைய பக்தர்கள் தான் எனக்கு உயிரை போலன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். இவருக்கு மட்டும் என்ன தனிப்பட்ட அடைமொழி? என் தன் சரணார்த்தி ஜன பிரவணதீயம்னு ஏன் சொல்றார்னால், ஒவ்வொரு அடைமொழிக்குள்ளேயும் எங்கேயோ ஆழ்வாருடைய பாசுரங்கள் வருகின்றன. இந்த பதிகத்தில் தான் செஞ்சொற்கவிகால் உயிர்காத்தாட்சைமேன் என்று 10ஆம் கடைசியில் நம்மாழ்வார் இந்த பெருமான் திருமாலிரும் சோழமலை பெருமாளை பற்றி 10 பாசுரங்கள் பாடினார். அதில் என்ன கருத்து என்றால், ஆழ்வார் வைகுந்தம் புகுவதற்கு தயார் ஆயிடுத்து. திருவிருத்தமாச்சு, திருவந்தாதி ஆச்சு, பெரிய திருவந்தாதி ஆச்சு, திருவாசிரியமாச்சு, திருவாய்மொழியில் 10ஆம் கிட்டத்தட்ட 5வது 6வது திருமொழியே வந்தாச்சு. இதுக்கு மேல் இன்னும் 30 பாட்டு 40 பாசுரங்கள் தான் இருக்கின்றன. ஆழ்வார் வைகுந்தம் போவதற்கு தயார், பகவானும் அழைத்து போவதற்கு தயார். இது வரைக்கும் அவர் வரல, இருக்கட்டும் இன்னும் பாசுரம் முடிக்கணும் பாசுரம் முடிக்கணும் பாசுரம் முடிக்கணும்னு இங்கேயே வச்சிருந்தார் சம்சாரத்தில். இப்ப ஆச்சு, முடிஞ்சு போச்சு, பிரபந்தமே முடிய போகிறது. பகவான் வானத்துல வந்து காத்து கொண்டிருக்கிறார், ஆழ்வார் பூமியில காத்துட்டு இருக்கார். போகணும் போகணும் போகணும்னு இவருக்கு துடிப்பு, ஆழ்வார் வரணும் வரணும் வரணும்னு பகவானுக்கு துடிப்பு. 2 பேரை பார்த்துட்டே இருக்கா, ஒண்ணுமே நடக்கலை, எதுவுமே உடல் வேணும் இல்லையோ, உயிர் பிரிய வேண்டும். இந்த உடலை விட்டு ஆழ்வார் ஆத்மா மட்டும் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு செல்ல வேண்டும். உடல் விழப்போறதுன்னு ஆழ்வார் காத்துட்டு இருக்கார். பகவான் பார்த்தாராம், ஓ நான் அப்படி நினைக்கலையே, இந்த உடம்போட வைகுந்தத்துக்கு அழைச்சின்னு போக போறேன்னு பகவான் சொன்னாராம். இந்த பெருமாள் தான். இந்த பெருமான் ஆழ்வாரிடத்துல வந்து, எனக்கு உடம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த உடலோடு அழைத்து சொல்ல வேண்டும்னு ஆசைப்பட்டாராம். இந்த 10 பாசுரங்களை பார்த்தாலே பல இடங்கள்ல என்கொலம்மான் திருவருகள் உடலும் உயிரும் தானேயாய் நன்கு என் உடலம் கைவிடான் ஞானத்தூளே நடந்துழக்கி தென்கொள் திசைக்கு திரதமாய் நின்ன திருமாலிரும் சோலை நங்கள் குன்னம் கைவிடான் அண்ணாவசுரர் நலியவே என்று ஆழ்வார் பாடுகிறார். என்கொலம்மான் திருவருள்கள். ஆழ்வாருக்கே ஆச்சரியம், இப்படி கூடவா ஒருத்தன் பக்தி காட்ட முடியும்? ஒரு பக்தன் ஆழ்வார், நம்மாழ்வார் பெரிய பக்தரா இருக்காரோ இல்லையோ, பகவானுக்கு என்ன எண்ணம்னால், அந்த ஆத்மா மட்டும் எடுத்துட்டா போராது, அந்த உடலோடு ஆழ்வாரோட திருமேனியோடு அவரை அழைத்து கொள்ள வேண்டும். வைகுந்தத்துக்கு ஆழ்வார் என்கிற ஆத்மா மட்டும் வந்தா போராதான், இந்த திருமேனியோடு அவரை வைகுந்தத்தை கூட்டிட்டு போய் நித்திய சூரிகளுக்கெல்லாம் காட்டணுமா. பார்த்தீங்களா, இந்த உடம்பு, இந்த அழுக்குடம்பு, பொய் நின்ற ஞானம் சம்சாரத்தில் இருந்து எப்படி பக்தியோடு ஒரு ஆழ்வார் வளர்ந்திருக்கார். நீங்கள்லாம் வைகுந்தத்தில் இருந்து கொண்டு பக்தியோடு இருப்பது ஆச்சரியம் கிடையாது. சம்சாரத்தில் இருந்து ஒருத்தர் பக்தியோடு இருந்திருக்காரேன்னு ஆழ்வார் திருமேனியை எல்லா நித்திய சூரிகளுக்கும் காட்டணும்னு பகவானுக்கு ஆசையம். அதனால இவர் வேண்டாம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவார்கள், ஒரு வேர் சூடுமவர்கள் மண்ணோடு சுடுவார்கள். ஒரு வேர் எடுத்து தலையில வச்சுப்பா, அது என்ன வாசனையா இருக்கும்னு. அதுல வேரை எடுத்து அதுல இருக்கிற மண்ணை எல்லாம் தட்டிட்டு தலையில வச்சுக்க மாட்டான், அந்த மண்ணோடையே வைத்துக் கொள்வதுண்டு. அப்பதான் அதனுடைய முழு வாசனை வெளிப்பட போகிறது. அதை போல பகவான் என்ன பார்த்தார், ஆழ்வார் வேணும்னா ஆழ்வார்ங்கிற ஆத்மா மட்டும் எனக்கு போராது, அவர் திருமேனியோடு எனக்கு வேணும்னு பகவான் ஆசைப்பட்டாராம். அப்ப ஆழ்வார் காத்துட்டு இருக்கார், உடம்பு விழப்போறது, ஆத்மா மட்டும் புறப்பட்டு போறேன்னு ஆழ்வாருக்கு எண்ணம். பகவான் சொல்றார், இல்ல இல்ல உடம்போட நீர் வர வேண்டும், இந்த உடலை நான் விடுறதாவே இல்லையேன்னு ஆழ்வார் சொன்னார். ஐயோ இது ரொம்ப, பகவான் தெரிவிக்க ஆழ்வார் சொல்றார், இல்ல இது ரொம்ப தாழ்ந்தது, இது நமக்கு எந்த நல்லதும் பண்ணாது, ஞானத்தை சுருக்கிவிடும், நிறைய வியாதி துன்பம் இதைத்தான் கொடுக்கும், இந்த உடம்பு வேண்டாம், இது என் உடம்பு, இந்த உடம்பை கழிச்சிருன்னு ஆழ்வார் சொல்ல,
என் உடம்புன்னு சொன்னாரா, உடனே பகவானுக்கு இன்னும் ஆனந்தம். ஓ, ஆழ்வாருடைய உடம்பு. ஆழ்வார் எதை பயன்படுத்தினாலும் பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா. அவர் மனசுனா பிடிக்கும், அவர் கைனா பிடிக்கும், அவர் கண்ணுனா பிடிக்கும், அவர் திருமேனினா பிடிக்கும். அதனால பகவான் கிடையவே கிடையாது, இந்த உடலோடு தான் உம்மை அடைத்து கொண்டு போக போகிறேன் என்று சொன்னார். அதுதான் ஆழ்வாருக்கு புரியல. என் கொல் அம்மான் திருவுருள்கள், அவனுக்கு அனுகிரகம் உண்டு கருணை உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆத்மாவை அழைச்சிட்டு போறதே பெரிய கருணை. எங்கிட்ட ஒரு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், நன்மை ஒன்று கிடையாது. ஆத்மாவை அழைச்சிட்டு போறதே ரொம்ப பெரிய கருணை, அருள் தான். ஆனா உடலோடு அழைச்சின்னு போகணும்னு ஆசைப்படுறாரே. என் கொல்லம்மான் திருவருள்கள் நன்கு என் உடலம் கைவிடான், என் உடம்ப விடுவதற்கு பகவான் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் என்று பாசுரம். அவருக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஆழ்வார் திருமேனியினால் திருமாலிரும் சோழமலையே, திருப்பார்க்கடலே என் தலையே, திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனதுடலே, அருமாமாயத்து எனதுயிரே, மனமே வாக்கே கருமமே, ஒரு மா நொடியும் பிரியான் என் உழி முதல்வன் ஒருவனே. என் பெருமானுக்கு என்கிட்ட எவ்வளவு ஆசை. எங்கிட்டனா இப்ப ஆழ்வார்னு ஆத்மா வச்சு கூடாது. என்ன சொல்ல பாருங்க, திருமாலிரும் சோழமலையே, திருப்பார்க்கடலே என் தலையே. இந்த தலை எவ்வளவு கர்வத்தோடு எத்தனை நாள் அண்ணாந்து பார்த்திருக்கும். ஆனா பகவானுக்கு திருப்பார்க்கடல்லையும் திருமாலிரும் சோழமலையும் எவ்வளவு ஆசையோ, நம்மாழ்வாருடைய தலையில அவ்வளவு ஆசையாம். திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனதுடலே, வைகுந்தத்திலும் வேங்கடத்திலும் எவ்வளவு ஆசையோ அதே ஆசை பகவானுக்கு ஆழ்வாருடைய திருமேனியில் உண்டான். அருமாமாயத்து எனதுயிரே, மனமே வாக்கே கருமமே. என்னுடைய மெய், என்னுடைய மொழி, என்னுடைய சிந்தை எல்லாத்திலையும் பகவானுக்கு ஆசை உண்டு. ஒரு மானொடியும் பிரியான், ஒரு க்ஷணம் என்னை விட்டு பகவானால பிரிய முடியாது. அப்படி என் உயிரில் உணர்வினில் உடம்பினில் கலந்து இருக்கிறான்னு ஆழ்வார் பாடுகிறார். கடைசியில் ஆழ்வார் ஆணை எடுக்கிறார், மங்க ஒட்டு உன் மாமாயை திருமாலிரும் சோழமேய நங்கள் ஹோனே. எப்படியோ வலுக்கட்டாயமா இல்ல பகவானே, இந்த உடம்பை விட்டுட்டுத்தான் என்னை அழைச்சின்னு போகணும், இது என்னுடைய ஆணைன்னு ஆழ்வார் சொன்னாராம். வேற வழி இல்லாமல் பகவான் ஏற்றுக்கொண்டாராம். பகவானுக்கு கடைசி வரைக்கும் திருமேனியோடு அழைச்சின்னு போகணும்னு ஆசை. ஆழ்வார் அதை ஒத்துக்கல. சரி, ஆழ்வாருக்காகத்தான் அவர் ஆசைப்பட்டபடி மோட்சத்துக்கு அழைத்து போக வேண்டும்னு பகவானுக்கு எண்ணம். அதனால உடம்பை விட்டுட்டு போனாராம். அதை குரத்தாழ்வான் சொல்றார், சரணார்த்தி ஜன பிரவணதியம். பக்தர்களிடத்துல எவ்வளவு தெரியுமா பிராவண்யம்? ஆத்மா கிட்ட மட்டும் பிராவண்யம் கிடையாது. அந்த ஆத்மா எந்த உடலை எடுத்து கொண்டிருக்கிறாரோ அந்த உடலில் பகவான் அவ்வளவு ஆசை வைக்கிறாராம். அதைத்தான் சரணார்த்தி ஜன பிரவணதியம் தருஷண்ட மயாத்ரிபதிம் பஜேம. அப்படிப்பட்ட சுந்தரத்தோளுடையானை நாம் பக்தியாலே வணங்குவோம் என்று 4வது ஸ்லோகத்தாலே தெரிவித்தார். அப்போ ஒவ்வொரு இடத்திலும் ஒரு ஆண்டாள் பாசுரம், ஒரு ஆழ்வார் பாசுரம், திருவங்கை ஆழ்வார் பாசுரம், அந்த சாயை அதனுடைய ஒரு பிரதிபிம்பம் போலவே, நிழல் போலவே ஸ்லோகங்களை குரத்தாழ்வான் பாடினார். அடுத்த ஸ்லோகம் அதே போலத்தான். 5வது ஸ்லோகம், சசதர ரிங்கநாட்ய சிகம் உச்சிக பிரகரம் திமிர நிப பிரபூத தருஷண்டமயம் பிரமதம் வனகிரிம் ஆவசந்தம் உபயாமி ஹரிம் சரணம் பிதுரித சப்தலோக சுவிசிருங்கல சங்கரவம் என்று தெரிவிக்கிறார். மறுபடியும் இந்த ஊரினுடைய பெருமைகளை சொல்லி இந்த இப்படிப்பட்ட ஊரில் இருக்கும் பெருமானை வணங்குகிறேன்னு சொல்றார். முதல்ல சசதர ரிங்கநாட்ய சிகம். சசதரன், சசம்னா முயல்னு அர்த்தம். ஒரு முயல் போன்ற சின்னம் ஒன்று சந்திரன்ல இருக்குமோ இல்லையோ, அதனால தான் அவருக்கு சசதரன் என்று பெயர் உண்டு. சசதர ரிங்கணம், அந்த சந்திரன் மெதுவா தவழ்ந்து தவழ்ந்து வருவாராம். திருமாலிருஞ்சோலமலையினுடைய முகடுகள், அதனுடைய பெரிய ஒரு மேல முகடுகள், சிகரங்கள் எல்லாம் இருக்குமோ இல்லையோ, இந்த திருமாலிரும் சோழமலையோட சிகரத்தில் ரிங்கணம் மெதுவா தவழ்ந்து தவழ்ந்து சந்திரன் நடந்து போவாராம். அப்ப அவ்வளவு உயரமான மலைன்னு அர்த்தம். அதை மதிதவள் குடுமி மாலிரும் சோலை என்று நம்மாழ்வார் பாடுகிறார். திங்கள் நன்மா முகில் சேர் திருமாலிரும் சோலை என்று பரகாலன் திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். அந்த பாசுரங்களைப் போலவே அமைத்தார். சசதர ரிங்கநாட்ய, அந்த அதனாலேயே பெருமை பெற்றது, உயர்வு பெற்றதான சிகரங்கள். அப்படிப்பட்டது உச்சிகர பிரகரம், அதை போல ஒன்று கிடையாது. சுத்தி எங்கும் பார்த்தாலும் உயர்ந்த சிகரங்களை உடையது. திமிர நிப பிரபூத தருஷண்டமயம். திமிர நிப, இருட்டு, திமிரம்னா இருட்டு, இருட்டு போல கருப்பாக இருக்கக்கூடிய, பிரபூத மிகவும் பறந்து வளர்ந்து இருக்கக்கூடிய, தருஷண்டமயம் மரக்கூட்டங்களால் நிறைந்தது. இந்த மலையை பார்த்தா அப்படியே இருட்டு மூடினாப்புல கருப்பா இருக்குமா. ஏன்னா அப்படி அடர்த்தியான மலைகள், சூரிய கிரணங்கள் கூட உள்ள வர முடியாது, அப்படி கெட்டியா மரங்கள் வளர்ந்து இருக்கின்றன. திமிர நிப பிரபூத தருஷண்டமயம் பிரமதம். பிரமம்னா ஒரு மயக்கம், விபரீத ஞானத்தை கொடுக்குமா. என்ன விபரீத ஞானம்னால்,
இது மலையே இல்லை, வெறும் மரங்கள் தான். மரமே உயரமா வளர்ந்துருக்கு, அதை பார்த்தா மலை போல இருக்குன்னு தோணுமா. பல இடங்கள்ல பாருங்களேன், வனம் வனம்னே பாடுகிறார், மலை இருக்கானே சந்தேகமாயிடுமா. இது மொத்தமே ஒருவேளை காடு தானோ, காடு இவ்வளவு உயர்ந்து வளர்ந்துருக்கோ என்னமோ, இங்கு மலை இருக்கானே தெரியலையேன்னு மயங்கி போயிடுவோமா. அவ்வளவு அடர்த்தியான உயர்ந்த மரங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட வனகிரிம், அதான் திருமாலிரும் சோலை மலை என்கிற மலை. அந்த மலை ஆவசந்தம், அந்த மலையில் இருக்கக்கூடிய ஹரிம், ஹரி என்கிற பகவானை சரணம் உபயாமி, நான் சரணமாக பற்றுகிறேன், புகழாக பற்றுகிறேன். திருவரங்கத்திலும் இருக்க முடியல, புகழ் வேண்டும், அந்த பெருமானையே சரணமாக பற்றுகிறேன் என்று சொல்லி அடுத்தது ஒரு வார்த்தை அடைமொழி சொல்றார். பிதுரித சப்தலோக சுவிங்கிருகல சங்கரவம். பிதுரித பிளக்கப்பட்ட, சப்தலோக 7 உலகங்களை உடைய, சுவிசிருங்கல தடையற்ற பரவி இருக்கக்கூடிய சங்கரவம், சங்கத்தினுடைய ஒலியை உடையது. இந்த அடைமொழியை பெருமானுக்கு அடைமொழியா வச்சுக்கலாம், இல்ல ஊருக்கும் அடைமொழியாக வைத்துக் கொள்ளலாம். திருமாலிரும் சோலை எப்பவுமே சங்கநாதம், சங்கத்தின் ஒலி கேட்டுக்கொண்டே இருக்குமா. அந்த சங்கத்தின் ஒலி பிதுரித சப்தலோகம், 7 உலகங்களையும் பிளக்கும் அளவுக்கு, உடைக்கும் அளவுக்கு வலிமை உடையதாம். அதனாலே அப்படிப்பட்ட சங்க ஓசையோடு கூடின மலை என்று மலைக்கும் அடைமொழியாக வச்சுக்கலாம். இல்ல பகவான் கையில சங்கம் பிடிச்சிருக்காரு, அந்த சங்கம் எப்பவும் ஒலித்து கொண்டே இருக்குமா. அதனால் அதிர்குரல் சங்கங்கள் என்று ஆழ்வாரே பாடுகிறார். அப்படி அதிர்குரல் சங்கத்து அழகர்தம் கோவில் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். சங்கம் அதிர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப பகவானுக்கு அடைமொழி. உலகத்தை 7 உலகங்களை பிளக்கக்கூடிய, ஒலியை எழுப்பக்கூடிய சங்கத்தை உடையவர் பகவான் வச்சுக்கலாம். இல்லையா, 7 உலகங்களையும் உடைக்கக்கூடிய சங்க ஒலியை உடைய ஊர் திருமாலிரும் சோலை என்று அதைக்கும் அடைமொழியாக வைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட இடம் சரணம் பிதுர சப்தலோக சுவிசங்கல சங்கரவம் என்று ஊரை பற்றி சொல்லி அங்கிருக்கிற பெருமானை சரணம் உபயாமி, நான் சரணமாக பற்றுகிறேன் என்று தெரிவித்தார். இதுவும் அப்படியே ஆழ்வார் பாசுரத்தை போலத்தான். சதிரளமடவார் தாழ்ச்சியை மதியாது அதிர்குரல் சங்கத்து அழகரதம் கோவில், மதிதவள் குடுமி மாலரும் சோலை, பதியது ஏத்தி 70 பயனே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். சதிர் இளம் அடவார் தாழ்ச்சியை மதியாது. இத்தனை நாளாக ஏதோ இளம் பெண்களிடத்திலாம் ஆசைப்பட்டியே, அது வேண்டாம். அந்த தாழ்ச்சியை அவர்களிடத்தில் தாழ்ந்திருந்தது, ஆசைப்பட்டிருந்ததை இனிமே மதிக்காதே, அதை உயர்ந்ததாக நினைக்காதே. அதிர்குரல் சங்கத்து அழகர், அழகான சங்கம், அதிரக்கூடிய ஒலியை எழுப்பக்கூடிய சங்கத்தை கையிலேந்திய அழகனான பெருமானுடைய கோவில். மதிதவள் குடுமி மாலிரும் சோலை. மதிதவள் குடுமினா சிகரம். அந்த சிகரத்தில் மதி சந்திரன் தவழ்ந்து கொண்டிருக்கிறாராம். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் முதல்ல பாடினார். மாலிரும் சோலை பதி, அந்த திருப்பதி திவ்யதேசத்தை அது ஏத்தி 70 பயனே. அந்த திவ்யதேசத்தை புகழ வேண்டும், அதை புகழ்வதுதான் பயன், அதுவே பயன். இதனால ஒரு பயன் அடைய வேண்டும் என்கிற தேவை கிடையாது. இதுவே ஸ்வயம் பிரயோஜனம். நாமோ சேஷபூதர்கள், பகவானுக்கு தொண்டர்கள். தொண்டன் என்ன பண்ணணும்? பகவானுடைய பெருமை புகழை பாட வேண்டும், அவன் இருக்கும் ஊரின் புகழை பாட வேண்டும். அதுவே ஸ்வயம் பிரயோஜனம். பதியது ஏத்தி 70 பயனே என்று நம்மாழ்வார் பாடினார். அப்படி ஸ்வயம் பிரயோஜனமாக பாடப்பட வேண்டிய புகழ் இந்த வனகிரியான திருமாலிரும் சோலைமலைக்கு உண்டு, அங்கிருக்கக்கூடிய சுந்தரத்தோளுடையானுக்கு உண்டு. அந்த பெருமானை பற்றித்தான் மேல பல ஸ்லோகங்களாலே அவனுடைய அழகு, அவனுடைய திருமேனி, குணங்கள், அவதாரங்கள் அனைத்தையும் இந்த ஸ்தோத்திரத்திலே ஸ்ரீ குரத்தாழ்வான் அனுபவிக்கிறார். மேலே தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்லோகத்தின் பொருளையும் கேட்டு அனுபவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இதை ஏற்பாடு செய்து அடியனுக்கும் ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு ஜீயர் சுவாமியினுடைய திருவடிகளிலும் அதனுடைய கிருத்தஜ்ஞதையை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன், க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனः காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே,
இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே